குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்க வல்ல குருவின் திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர நிறைந்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது விஞ்ஞான விளக்கங்களால் நம்மால் எளிமையாக உணர்ந்து கொள்ள முடிந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியாம் இறைநிலையை வணங்கி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் தொடர்பு கிடைப்பதற்கு உரிய புனிதமான கருமையத்தை தந்து உதவிய அன்னையை, தந்தையை மதிப்போடு மனதில் இருத்தி உருக்கத்தோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்களது கனவான உலக சமாதானத்தை நனவாக்கும் முயற்சி ஒன்றிலேயே தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து அல்லும் பகலும் அயராது அருட்தொண்டாற்றி வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒப்பற்ற தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்.கே.எம். மயிலானந்தன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். எங்களுக்கெல்லாம் அளவற்ற ஊக்கமும் உற்சாகமும் தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் சேலம் மண்டல தலைவரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவரும் விரிவாக்க இயக்குனரும் முதுநிலை பேராசிரியருமான உழவன்மா தங்கவேலு அண்ணா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். ஒவ்வொருவர் இல்லத்திலும் வேதாத்திரியத்தை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் அருட்பணியை திறம்பட ஆற்றி வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஐடி இயக்குனர் கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இணை இயக்குனர் டாக்டர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்களுக்கும், அவர்களுக்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி அருட்தொண்டாற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும், இயக்குனரகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மிக அற்புதமாக இன்றைய நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பேராசிரியருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்று திரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே வீழ்ந்துவிட நினைக்காமல் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்து உயர வேண்டும் என்னும் உன்னதமான நோக்கத்தோடு இந்த காலை 11 மணி நேரத்தில் இணைய வழி இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நமக்கு இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கோம்? இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் பழகியவர்களுக்கு தெரியும், இது தேவார பாடலில் திருநாவுக்கரசர் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான வரி. யாருக்கு எப்பொழுதும் இன்பம் துன்பம் கிடையாது என்றால் இறைவன் திருவடி மலர்களை இடையராது நினைப்பவர்க்கு எந்நாளும் இன்பம்தான், துன்பம் கிடையாது. இது நாவுக்கரசரின் வாக்கு.
பாருங்க, நம்ம ஒருத்தருக்கு நாவுக்கு அரசர்னு ஒரு பேர் கொடுத்திருக்கோம்னா அவரது வாக்கு நிச்சயம் சத்திய வாக்காகத்தானே இருக்கணும். ஆனால் நாம என்ன நினைக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் நாம் எங்க திரும்பினாலும் இன்பம் தெரியற மாதிரியே இல்ல. கண்ணு கெட்டின தூரம் வரை துன்பக் கடலாகத்தான் இருக்கிறது. இதுல எப்படி இன்பம் என்று சொல்வது? சாதாரணமா எல்லாரோட மனசிலும் இந்த கேள்வி இருக்கும். இந்த வாழ்க்கை இன்பமயமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஏன்னா இப்ப இன்பம் இல்லை. இந்த கேள்விக்கான பதில் தான் நாம இப்ப இந்த 1 மணி நேர உரையில பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்க போகிறோம் என்றால், ஆசான் அருட்தந்தை அவர்கள் வழியில் நின்று பார்க்க போகிறோம். அருட்தந்தையை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் செய்த ஒரு மாபெரும் வேலை விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்ததுதான். ஒரு பாலம் அமைத்து விட்டார். மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும். தமிழ் மொழியினுடைய மேன்மையை பற்றி சொல்கிற பொழுது சொல்லுவாங்க, முன்னை பழமைக்கும் பழமையான மொழி, பின்னை புதுமைக்கும் புதுமையான மொழி. இது நம் குருநாதர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு அப்படியே பொருந்தும். அவர் பழமையான தத்துவத்தையும் கையில் எடுத்துக்கொண்டார், புதுமையான விஞ்ஞானத்தையும் எடுத்துக்கொண்டு இரண்டுக்கும் ஒரு இணைப்பு பாலம் போட்டார். அதை அவரே ஒரு கவிதையில அழகா சொல்லுவார். ஏதோ முன்னவர்கள் எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், தயவு செய்து நினைக்காதீங்க. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். இந்த காந்த தத்துவங்கிற சயின்ஸ் இப்போ நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதினும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். நம் முன்னோர்களில் யார்தான் இந்த காந்தத்தை உணரவில்லை? பிரணவம் என்று சொன்னார்களே, ஓம் என்று. பிரணவ பொருள் எது? காந்தம்தான். வார்த்தைகள் தான் வேறுபட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் எதனுடைய அடையாளங்கள்? காந்த தன்மாற்றத்தின் அடையாளங்கள். வேதாந்தத்தின் வழி சென்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? சிவம் சக்தி. சிவம் என்பது இருப்பு. நீங்க தமிழ் மொழி இருக்கு பாருங்க, சிவம் அப்படிங்கிற வார்த்தையே தமிழ்ல என்ன சொல்றோம்? சும்மா இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் சிவம். ஏதாவது நம்ம கிட்ட ஒண்ணு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதற்கு பதில் சொல்ல அந்த சமயத்துல ஒண்ணும் நேரம் பொருத்தமா இல்ல, சூழ்நிலை சரியா இல்லைன்னு நம்ம என்ன சொல்வோம்? என்ன ஏன் இப்ப தொல்லை பண்றீங்க? நானே செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன்னு என்ன அர்த்தம்? சும்மா இருக்கேன், ஏதிலும் சம்பந்தப்பட்டு கொள்ளாமல் நான் உண்டு என் வேலை உண்டு என்று சிவனேன்னு இருக்கேன். அப்போ சிவனேன்னு இருக்கேன்னு சும்மா இருக்கேன்னு அர்த்தம். அசைவின்றி இருக்கிறேன், மௌனமாக இருக்கிறேன், பேச்சில்லாம இருக்கிறேன். இதுதான் சிவம். அப்போ இருப்பு நிலை, ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்பதை சிவம் என்று சொன்ன பெரியவர்கள் இந்த சிவத்தை நம்மால் உணர முடியவில்லை. அப்போ சிவத்தினுடைய ஆற்றல், அந்த உள்ளடங்கி இருந்த பேராற்றல் வெளிப்பட்டது பாத்தீங்களா? பிரபஞ்சமாக அந்த ஆற்றல் கலத்தை, ஆற்றலுக்கு சக்தி என்று ஒரு பெயர் உண்டல்லவா? அந்த சிவத்தினுடைய ஆற்றல் சக்தி. இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்தது காந்தம். நாம இன்றைக்கு சொல்றோம் சிவத்தினுடைய தன்மை என்ன? செல்ஃப் கம்ப்ரசிவ், சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். நீங்க உண்மையில யோசிச்சா பிரமிப்பா இருக்கும். சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் கண்டுபிடித்தது நாம் அனைவரும் அறிந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எல்லாருக்கும் வேடிக்கையா சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஒரு ஆப்பிள் பழம் மரத்துல இருந்து கீழே விழுது. விழுந்த ஆப்பிளை பார்த்து நியூட்டனோட சிந்தனை என்ன போச்சு? அதற்கு முன்பும் அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே தான் விழுந்தது, அதற்கு பின்பும் இன்று வரை கீழே விழுது. ஆனா நம்ம யாருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை. நியூட்டன் கேட்கிறார், ஏன் இந்த பழம் மேல இருந்து கீழே வரணும்? எதற்காக இது கீழே வருகிறது? யார் இதை கீழே பிடிச்சு இழுக்கிறா என்று சிந்தித்ததன் விளைவுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்.
ஆனால் நியூட்டனுக்கே ஒரு குழப்பம் இருந்தது. நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்றோமே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தா ஈர்ப்பு ஆற்றலும் இருக்கிறது, விளக்கும் ஆற்றலும் இருக்கிறது, அட்ராக்ஷன் இருக்கு, ரிப்பல்ஷனும் இருக்கு. வாட் அபவுட் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்? நியூட்டனுக்கு விடை தெரியவில்லை. அதன் பிறகு வந்த 300 வருஷங்கள் கழித்து வந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட ஓரளவுக்கு முயற்சி செய்தார். பட் இந்த ஃபங்க்ஷனல் யூனிவர்ஸ் பற்றின ஒரு முழு டைமென்ஷனல் வியூன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, முழுசா சொல்ல முடியல அவருக்கும். ஆனால் அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக சொல்கிறார், காந்தம் என்பது பேசிக் சயின்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம், அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன், த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் which puzzled Sir Isaac Newton throughout his lifetime. விடை கொடுக்கிறார் அருட்தந்தை. எது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா வருகிறது? ஆற்றல், இறைநிலையில் உள்ளடங்கி இருந்த ஆற்றல் எப்படி வெளிப்படுகிறது? ரிப்பல்ஷனாக, பிரதிகர்ஷணமாக, விளக்கும் சக்தியாக. இப்ப இந்த இரண்டும் சேர்ந்ததும், காந்தம் என்றால் நமக்கு தெரியும், எங்கெல்லாம் இருக்க ஆற்றலும் விளக்க ஆற்றலும் இணைந்திருக்கிறதோ அது காந்தம். ஒரு சிம்பிள் ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், சேம் போல் ரிப்பல் ஈச் அதர். அப்போ நார்த் போல் சவுத் போல் வச்சீங்கன்னா ஒட்டும், நார்த் அண்ட் நார்த் வச்சீங்கன்னா விளக்கும். அப்ப காந்தத்தில் இரண்டும் இருக்கிறது. அட்ராக்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த இருக்க ஆற்றலும் இருக்கிறது, ரிப்பல்ஷன் என்று சொல்லப்படுகிற விளக்கும் ஆற்றலும் இருக்கிறது. இந்த இரண்டும் இணைந்தால் காந்தம். நம் பெரியவர்களுக்கு அருட்தந்தை சொல்றாங்க, தெளிவா தெரிஞ்சிருந்தது இந்த உண்மை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, சிவமும் சக்தியும் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்தது. ஏன்னா காந்தம் என்பது அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இல்லைன்னா இல்லவே இல்லை. அப்ப சிவம் சக்தி சேர்க்கை, விநாயக பெருமான் என்று வடிவம் கொடுத்தார்கள். ஆனால் வடிவம் தான் விநாயக பெருமான் வடிவம். உள்ள இருக்க தத்துவம் என்ன சொல்கிறது? இந்த காந்தத்தின் தன்மாற்றம் 5: அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம். இந்த 5ற்குமான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், ஒரு உருவம், வடிவ அமைப்பு தான் விநாயக பெருமான் வழிபாடு, ஐங்கரன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆனால் சித்தர்கள் தங்கள் மனதை ஒடுக்கி 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 உயிர் மேல் நிறுத்தி அகத்தவ சாதனை செய்த பொழுது, இந்த மனம் என்று சொல்கிறோமே, the faculty of mind, இன்னும் சொல்ல போனால் எந்த மனம் நம் வாழ்வில் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்கிறதோ, எந்த மனதை செம்மைப்படுத்தி கொண்டால், மன வளக்கலை மூலமாக உயர்த்தி கொண்டால் இடையறாத இன்பம், என்னாலும் துன்பமில்லை என்ற நிலை எய்த முடியுமோ, அந்த மனமும் காந்தத்தின் தன்மாற்றம் தான். இத கண்டுபிடிச்சாங்க. ஏற்கனவே 5 இருக்கு, இப்ப கூட 6வது மனம் என்பதை எப்படி சொல்வது? ஏனெனில் அதுவும் இந்த சிவம் சக்தி சேர்க்கை தான், காந்தத்தின் தன்மாற்றம் தான். இதை சொல்ல முற்பட்டவர்கள் விநாயகருக்கு ஒரு தம்பியை படைத்து அந்த தம்பிக்கு 6 முகம் என்று பெயர் கொடுத்தார்கள். ஏன் 6 முகம்? அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம், இவற்றோடு மனம். மனம் வந்ததும் 6 முகமாக்கி அந்த 6 முக கடவுளுக்கு பெயரே என்ன கொடுத்தார்கள்? காந்தன். காந்தன் என்றால் என்ன? காந்தம் தான். அந்த காந்தன் தான் அருட்தந்தை சொல்லுவாங்க, ரொம்ப காந்த புராணம் என்று காந்த தத்துவத்தின் மேன்மையை சொல்ல வந்து அது கால் ஒடிஞ்சு கந்த புராணமாய் இப்ப சொந்த புராணத்துல நிக்குது. ஆக முந்தையோர்கள் அகத்தவத்தால் முழுவதும் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனா என்ன, அன்னைக்கு சயின்ஸ் வளரலை. சோ உவமை இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல அவங்க கிட்ட, மேக்னட்டிசம் இல்ல. அதனால தடுமாறி நின்னார்கள். மொழிதான் தடையாக இருந்ததே தவிர அவர்கள் அறிவு முழுமை நிலை அடைந்திருந்தது. இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, இந்த காந்தம், இதையெல்லாம் கொண்டு ரொம்ப எளிமையா இந்த இறை தத்துவத்தை நம்மளால சுலபமா உணர்த்த முடியும். இறை தத்துவம் உணர்ந்து கொண்டால் இன்பமே, என்னாலும் துன்பம் இல்லை. அப்ப அருட்தந்தை என்ன சொல்றாங்க? அந்தமாம்
மெய் ஞானத்தோடு அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. இந்த காந்த தத்துவம் தான் ஒரு பாலமாக இறைநிலைக்கும் உயிர் தான் பிரபஞ்சம். அப்போ பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் மூலமான இறைநிலைக்கும் இணைப்பாக இருக்கின்ற இந்த காந்த தத்துவத்தின் மூலமாக முந்தையோர்கள் மிக தெளிவாக இறைநிலையை உணர்ந்திருந்தார்கள். அப்ப அருட்தந்தை என்ன செய்கிறார்? இந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டார், அதே தத்துவத்தை விஞ்ஞானத்தின் மூலமாக இப்ப கொடுக்கிறார். அதற்கு அருட்தந்தை என்ன அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்கன்னா, ஏமா இருக்கிறது சுத்தவெளி ஒண்ணுதானே, அப்போ அந்த சுத்த வெளியை யார் விளக்க முயற்சி செய்தாலும் அது ஒரே பொருளை பற்றித்தானே சொல்கிறார்கள். மொழியில தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே தவிர உண்மை பொருளில் எந்த வித்தியாசமும் கிடையாது. எனவே அன்று தாயுமானவர் சொன்னாலும் சரி, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்னாலும், வள்ளல் பெருமான் சொன்னாலும், குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொன்னாலும் அவர்கள் சொல்லுகின்ற பொருள் ஒன்று, இறைநிலை. அதை விளக்குகின்ற மொழி வேண்டுமானால் காலத்திற்கு ஏற்ப வேறுபடலாம். எனவே நாம் முதலில் கொஞ்சம் தத்துவமாக இந்த இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்பதை உலகியல் வாழ்வோடு ஒட்டி பார்த்துவிட்டு அதன் பிறகு விஞ்ஞான பார்வையோடு நிறைவு செய்து கொள்ள போகிறோம். இந்த உரை நம்ம அப்படிதான் அமைய போகிறது. இப்ப முதல்ல சாதாரணமாக யோசிக்கலாம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் அதிகம் இருக்கிறது இன்பத்திற்கு பதிலாக? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் விரும்புவது, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னா யாராவது துன்பம் வேணும்னு நினைப்போமா? ஆனால் ஏன் துன்பம் வருகிறது? இன்பம் தானே இருக்கணும், ஏன்னா நான் விரும்புவது இன்பம். அப்போ எனக்கு இன்பம் தானே இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில், ஏன் துன்பம் வருகிறது? இதற்கு புத்தர் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, எதெல்லாம் துன்பம், மிகப்பெரிய துன்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கும் வருவது நோய், முதுமை, மரணம். அர்த்தந்தை அழகா சொல்லுவாங்க, இந்த 3 கேள்விதானே சித்தார்த்தனை புத்தராக்கிய கேள்விகள், நாட்டை விட்டு காட்டுக்கு துரத்திய கேள்விகள். ஏன் நோய் வருகிறது, ஏன் முதுமை வருகிறது, ஏன் மனிதர்கள் மரணம் அடைகிறார்கள்? 3 கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இடையறாமல் சிந்தித்து நிம்மதியை இழந்து அறிஞர் மன்றம் நோக்கி நீங்கள் சொல்லுங்கள் என கேட்ட புத்தர் செம்மையுல நேர்பதிலை பெறாததாலே சிறந்த அரச பதவி உதறி தள்ளி எம்முறையில் துன்புற்றார். எனக்கு மட்டும் எவ்விதத்தில் பதில் விளங்கும் எளிதில் அந்நாள்னு கேட்கிறார். ஏன்னா இந்த 3 கேள்விகளுக்காக இரவு பகலாய் சிந்திக்கிறார். புத்தருக்கு தெளிவு கிடைக்கல. இத்தனைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? அரசகுமாரன். அதனால அவர்களுக்கு என்ன சௌகரியம் இருக்கிறது? அறிஞர்கள் குழு வழிநடத்துவதற்காக இருக்கும், அரசரை வழிநடத்துவதற்கு. அந்த அறிஞர்கள் கொடுக்கின்ற பதிலும் புத்தருக்கு திருப்தி தரவில்லை. அரசகுமாரனான அவனுக்கே அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் சாதாரண ஒரு ஏழை நெசவாளியின் மகன், எனக்கு மட்டும் எவ்விதத்தில் பதில் விளங்கும் எளிதில் அந்நாள்னார். அந்த இளமை பருவத்தில் இந்த 3 கேள்விகள் அருட்தந்தையின் மனதிலும் வந்து விட்டது. ஆனால் பதில் கிடைக்கல. இப்போ புத்தர் விளக்கி சொல்கிறார். புத்தரது சீடர் ஒருத்தர் வந்து கேட்கிறார், புத்த பகவானே நீங்க என்ன சொன்னீங்க? சம்சாரம், இந்த குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு துன்பம். ஏன் துன்பம் வருகிறது? நோய், முதுமை, மரணம். அந்த துக்க நிவாரணம் இதுதான் வந்து சங்கம் என்று சொன்னீர்கள். நாங்களும் உங்கள் பேச்சை நம்பி வந்து சங்கத்துல சேர்ந்துட்டோம். ஏன்னா புத்த மதம் துறவிகளுக்கான மதம். ஆனால் எங்கள் கண்களுக்கு எதிரேயே நம் மடத்திலேயே புத்த பிட்சுக்கள் உயிர் துறந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன்? நீங்க எங்க கண்ணுக்கு எதிரிலேயே வயசாகிக்கிட்டே போகுது உங்களுக்கு. நீங்கள் ஒன்றும் என்றும் 16 மார்க்கண்டேயன் மாதிரி இல்ல. அது மட்டுமா, உங்களுக்கும் அவ்வப்பொழுது ஒரு சில நோய் வருகிறதே. அப்ப எதைத்தான் நம்ம வந்து எதுல இருந்து தப்பிச்சோம்? ஒன்னும் புரியல. இந்த துன்பங்கள், நோய், முதுமை, மரணம் எல்லாருக்கும் இருக்கு. இப்ப எதற்காக நாம் இல்வாழ்வை துறந்து இந்த துறவு மார்க்கத்திற்கு வந்தோம்? அப்ப புத்தர் சொன்ன பதில் மிக மிக ஆழமானது.
அவர் சொன்னார், நீ இல்வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, சந்நியாச வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இந்த இயற்கை துன்பங்களில் இருந்து விடுபட முடியாது. அனைவருக்கும் நாம் யாரையெல்லாம் போற்றி கொண்டாடினோமோ, தெய்வ புலவர் திருவள்ளுவர் மரணத்திலிருந்து தப்பவில்லை. மகாகவி பாரதி மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று சொன்ன வள்ளல் பெருமான். ஆக எல்லோரும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம். அதைத்தான் அறுத்ததை வேடிக்கையா என்ன சொல்லுவாங்க, பிறக்கும் பொழுதே நம்ம எதோட வந்திருக்கோம், ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம். டேட் தெரியல நமக்கு, ஆனால் உறுதி, ஒரு நாள் நாம் பிறந்த அனைவரும் இறக்க போவது சர்வ நிச்சயம். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படியானால் இந்த நிர்வாணம் என்று சொல்கிறோமே, விடுதலை, லிபரேஷன், சால்வேஷன், முக்தி, மோட்சம், இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? புத்தர் சொன்னார், இதை நீ சுலபமா புரிந்து கொள்ளணும்னா ஒரு மனிதனை நோக்கி 2 அம்புகள் பாய்வதாக எடுத்துக்கொள்ளலாம். முதல் அம்பு என்பது இப்பொழுது நீ சொன்ன நோய், முதுமை, மரணம், அது கூட இன்னும் உலகியல் துன்பங்களை எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு படிக்காத குழந்தைகள், குறும்பு பண்ற குழந்தைகள், அல்லது ரொம்ப நாள் ஆகியும் திருமணம் நடக்காத குழந்தைகள், சரியான வேலை கிடைக்காத குழந்தைகள், அல்லது வயதான முதியவர்கள், எடுத்ததற்கெல்லாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணைவர், இப்படி எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. இதெல்லாம் இந்த உலகம் நம்மை நோக்கி அனுப்புகிற முதல் அம்பு. இந்த அம்பு எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் 2வது அம்பு ஒன்று இருக்கிறது. அந்த அம்பு என்னவென்றால், இந்த முதல் அம்பு பாய்கிறது பாத்தீங்களா, அதற்கு நாம் ஆற்றுகின்ற எதிர்வினை, ரியாக்ஷன் என்று சொல்வோம் அல்லவா. எல்லோருக்கும் முதுமை வரும், எல்லோரும் நோய்வாய்ப்படுவார்கள், எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான் புத்த பிட்சுக்களும் சாதாரண மனிதர்களும் வேறுபடுகிறார்கள் என்று பகவான் புத்தர் விளக்கம் சொன்னார். அதாவது சாதாரண மனிதர்கள், இது நீங்க மருத்துவர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ரொம்ப கொடுமையான நோய் வந்திருக்கும் அவருக்கு, டெர்மினல் டிசீஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இனி நாள் குறிச்சிடுறாங்க டாக்டர்ஸ், அவ்வளவுதான். இதுக்கு மேல அவர் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில மாதங்கள். இப்படி சொன்ன நோயாளி அதை ரொம்ப பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்வதை மருத்துவர்கள் பார்த்திருப்பாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சிருச்சு. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? எப்ப போறோன்னே தெரியாம இருக்கிறத விட நான் போக போகிறேன் அதிகபட்சமாக பார்த்தால் ஒரு சில மாதங்கள். இனி இது தெரிந்த பிறகு நான் எப்படி அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சிந்திக்கிறவர்களையும் மருத்துவர்கள் பார்த்திருப்பார்கள். அதே சமயம் சாதாரண ஒரு காய்ச்சல் வந்திருக்கும். டாக்டர் சொல்றார், மருத்துவர் நோயினாலே நமக்கும் தும்மல் வருது. எண்ணத்தின் ஆற்றல் பாருங்க. மருத்துவர் சொல்கிறார் இது சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நோயாளி, பலவீனமான மனம் படைத்த நோயாளி என்ன சொல்ற, ஐயோ டாக்டர் நல்லா செக் பண்ணுங்க, வேண்டுமானால் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோங்க. இப்படித்தான் சாதாரண ஃபீவர்னு சொன்னாங்க, ஆனா என்னோட ஃப்ரெண்டு மீளவே இல்லை, போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஒன்றுமில்லாத ஒரு தலைவலி, ஜலதோஷம், காய்ச்சலுக்கு பதறி போய் தானும் துன்பப்பட்டு தன் கூட இருக்கிறவங்களுக்கும் துன்பத்தை உண்டாக்கி மருத்துவரையே கலங்க வைக்கிற நோயாளிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப புத்தர் சொன்னார், நீ ஆன்மீகத்தின் பக்கம் உயர்ந்த இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் என்று சொல்கிறோமே, இந்த பாதையில் நீ நடப்பதனால் ஏற்படுகிற மிக மிக உயர்ந்த நன்மை என்ன? எல்லோருக்கும் போல உனக்கும் நோய் வரும், உனக்கும் முதுமை வரும், உனக்கும் மரணம் வரும், உனக்கும் வாழ்க்கை பிரச்சனைகள் உண்டு. அருள் தந்தை சொல்லுவாங்களே, உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கம், வாழ்க்கை சிக்கல். இதுதான் பாவப்பதிவுகளின் அடையாளம். பாவப்பதிவுகள் இல்லைன்னா இந்த உலகத்திலேயே நம்ம பிறந்திருக்க மாட்டோமே. நாம இந்த இருப்பதற்கான அடையாளம் என்ன? பதிவுகள் இன்னும் இருக்கிறது.
எப்போ பதிவுகள் கழிகின்றதோ அருட்தந்தை சொல்லுவாங்க, தீய வினை அகல நிறைவு பெறுவோம், வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். எனவே இந்த துன்பங்களுக்கு நாம் எதிர்வினை ஆற்ற மாட்டோம். சாதாரண மக்கள் துவண்டு போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். ஐயோ, உலகத்துல யாருக்கும் வராத பிரச்சனை எல்லாம் எனக்கு தான் வருது. பாழா போன பகவானுக்கு கண்ணே இல்லை என்றெல்லாம் குறைபட்டு கொள்கின்ற அறிவு சராசரியான ஒரு அஞ்ஞானம் என்று சொல்கிறோம் அல்லவா? ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தின் பாதையில் நடக்கும் பொழுது உங்கள் மனம் நாளும் நாளும் உயர்ந்து வருவதால் இந்த உலகம் உங்களை நோக்கி எரிகிறது அல்லவா? முதல் அம்பு, இந்த வாழ்க்கை சிக்கல்கள் அல்லது துன்பங்கள், இந்த அம்பை கண்டு நீங்கள் மிரண்டு போக மாட்டீர்கள். சரி, வந்துருச்சு. உதாரணத்துக்கு குழந்தை 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்க. நாம கனவு கண்டுகிட்டு இருக்கோம் இது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும். என்ன காரணமோ குழந்தை வந்து பாஸ் கூட ஆகல. இப்ப குழந்தைய விட பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க? வானமே இடிஞ்சு தலை மேல விழுந்த மாதிரி. நீங்க நிறைய சமயத்துல பாருங்க, குழந்தைகள் நல்ல சௌகரியமா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன லட்சணத்துல படிச்சிருக்கோம், நமக்கு என்ன மார்க் வரும்னு. ஆனா அம்மா அப்பா தான் யதார்த்தத்தை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு கனவு இருக்கு, ஒரு கற்பனை இருக்கிறது. என் குழந்தை கலெக்டர் ஆகணும் அல்லது டாக்டர் ஆகணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இந்த கனவு நனவாகாத பொழுது பெற்றோர்கள் தான் துவண்டு போறாங்க, சோர்ந்து போறாங்க. நிறைய குழந்தைங்க சொல்றது என்னன்னா, என்னோட மார்க்க பார்த்து எங்க அம்மா அப்பா எப்படி பயப்படுவாங்க அல்லது எப்படி அவர்கள் வந்து துவண்டு போவார்கள்ன்றது நினைச்சாதான் எங்களுக்கு பயமா இருக்கு. பாதி சமயம் இந்த 10th 12th இருக்க குழந்தைங்களுக்கு இந்த அம்மா அப்பாவை நினைச்சு சரியா கூட படிக்க முடியறது. ஏன்னா எப்பொழுதும் அவர்களுக்கு தெரிகிறது, தன்னோட தகுதி குழந்தைங்களுக்கு தெரியும். இந்த தகுதியை கொண்டு நான் பெரிய கலெக்டராலாம் ஆக முடியாதுன்னு குழந்தைக்கு தெரியும். ஆனா அம்மா அப்பா ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லுவாங்க, என் குழந்தைதான் நாளைக்கு IAS ஆபீசர். இதை கேட்டு கேட்டு அந்த குழந்தை மனசுல பக்குங்குது. ஐயோ, நமக்கு சரியான மார்க் வராது, அம்மா அப்பா அதை எப்படி தாங்குவாங்க, அவங்க எப்படி. ஏன்னா குழந்தைகளுக்கும் அம்மா அப்பா மேல அதிக அன்பு உண்டு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் என்னமோ நாம தான் குழந்தைங்கன்னா உயிரை கொடுக்கறோம்ன்ட்டு. ஆனா உண்மையில குழந்தைகள் தான் வெளியில வார்த்தைகள் மூலமா சொல்லாமல் மனதளவில் என்னோட அம்மா அப்பா எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த குழந்தைதான் தவுண்டு போகுது. கலீல் ஜிப்ரான் ரொம்ப அழகா சொல்வார், நோகிற நெஞ்சம் தான் நேசிக்கிற நெஞ்சம், அது மென்மையாக இருக்க இருக்க மேலும் நோகிறது. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார், நீ நோகிறதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை, நீ மென்மையாக இருக்க இருக்க உன் மனம் நோவதை தடுக்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரு தீர்வு என்ன? மேக் யுவர் செல்ஃப் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங். அது ஒண்ணுதான் தீர்வு. இந்த உலகம் ஒரு மாபெரும் போர்க்களம், இதில் நீ உன்னை மேலும் மேலும் வலிமையுடையவனாக்கிக் கொள்வதற்காகவே வந்திருக்கிறாய். அப்ப நமக்கு என்ன தெரியணும்? இந்த துன்பங்கள் உலகத்துல இருக்கிறோம் என்றால் அருட்தந்தை தான் சொல்லுவாங்க, சிக்கல்களுக்குள் நடைபெறுவதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டால் சிக்கலற்று வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கிடையாது, எதிர்பார்ப்பு இல்லைங்கிறப்போ ஏமாற்றமும் கிடையாது. அப்போ நம்முடைய மனம் என்ன சொல்லும்? யாருக்குதான் இந்த பிரச்சனை இல்லை? சில சமயங்களில் பொருளாதாரத்தில் சரிவு. நீங்க உண்மையில இதெல்லாம் நீங்க நினைக்கிற பொழுது நாம என்னவோ நமக்கு இருக்கிற துன்பங்கள் ரொம்ப பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு நான் 10 வருஷமா மனவளக்கலை மன்றத்துல இருக்கேங்க, அருட்தந்தை சொன்ன பயிற்சிகளை எல்லாம் விடாம செய்யறேன், ஆனாலும் என் வாழ்க்கை துன்பமாக இருக்கிறது என்று புலம்புகிறோம். உண்மையில் குருபிரான் அருட்தந்தை வாழ்க்கையை எடுத்து படிச்சு பாருங்க. இந்த மனவளக்கலை தத்துவத்தை நமக்கு கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம் மனதில் என்னால் எப்பொழுதும் இன்பமாக இருக்க முடியும், துன்பம் இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்த மகான் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஆரம்பத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரொம்ப துயரம். அதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்மை மேலும் மேலும் வலிமையுடையவர்களாக்கி கொள்கிறோம். ஏன் நம்ம மகாத்மா காந்தியுடைய சுயசரிதை, மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனை எல்லாம் ஏன் படிக்க சொல்றோம்? அவர்கள் கடந்து வந்த பாதை நமக்கு புரிகிற பொழுது, இவ்வளவு துன்பங்களை கடந்து ஒரு மனிதர் மகாத்மா ஆக முடியுமானால் நாம் மகாத்மாவெல்லாம் ஆக வேண்டாம், சாதாரணமா மகிழ்ச்சியா வாழ முடியாதா?
இதற்கு காரணம் என்னுடைய அறிவுதான். என்னுடைய மனதை நான் உயர்த்தி கொள்ளும் பொழுது நிச்சயமா மகிழ்ச்சியா வாழ முடியும் என்கிற நம்பிக்கை பிறக்கும். அருட்தந்தை வாழ்க்கை முழுவதும் நீங்க பாருங்க, எப்படிப்பட்ட துன்பம் அவருக்கு. இளமை முழுவதும் வறுமையில் கழிகிறது. வறுமையை போக்குவதற்காக அவர் விடாமல் முயற்சி செய்கிறார். தொடர் முயற்சி. இந்த வேலைதான் இல்ல. யாரோ ஒருத்தர் எண்ணி சொன்னாங்க, வாழ்க்கை விளக்கம் புத்தகத்துல என்ன அருட்தந்தை மொத்தம் எத்தனை வேலை பார்த்திருக்காரு. ஏன்னா திண்ண பள்ளிக்கூட வாத்தியாரு, பால் விற்கிறது, பல்பொடி விற்கிறது, அது இல்லாமல் தறி நெய்வது, போஸ்ட் ஆபீஸ்ல வேலை, ரேஸ் கிளப்ல, குதிரை ரேஸ் கிளப்ல வேலை, பைண்டிங் தொழில் செஞ்சிருக்காரு, எவ்வளவு வேலை பண்ணியிருக்காரு. இவ்வளவும் செய்து செல்வ செழிப்பா வந்துட்டார். சரி, அப்பவாது அவரோட வாழ்க்கை நிம்மதியா போச்சா? ஆசைப்பட்ட அக்கா மகள் அருளன்னை லோகாம்பாலை திருமணம் செய்து கொள்ளலாம்னா அதற்கு மிகப்பெரிய தடை. அதை ஒரு வழியாக கடந்து அவர் நினைத்த மாதிரி திருமணம் செய்து கொள்கிறார். ஆனா அப்பா இல்ல அதுக்குள்ள. அது எவ்வளவு பெரிய சோகம் பாருங்க. இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற அருட்தந்தை உறுதியாக இருந்து அது கூடி வருகின்ற நேரத்தில் அப்பா இல்லை அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு. நீங்கள் யாரை விடவும் ஆண் குழந்தைகளுக்கு அப்பாவினுடைய இழப்பு என்பது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. என்ன காரணம்? ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்பா ஹீரோ தான் மனசுல. அவர் இல்லை என்றால் கிட்டத்தட்ட அந்த குழந்தைகள் ஒரு அனாதையாக உணர்கிறார்கள். மிக குறிப்பாக ஆண் குழந்தைகள். ஆக அருட்தந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு சோகம். தான் படிக்காவிட்டாலும் தன் அருமை மகனது கைகளை பிடித்து கொண்டு தனக்கு தெரிந்த தான் செவி வழி கேட்ட அந்த உயர்ந்த விஷயங்களை எல்லாம் புகுத்தி அந்த தந்தை இல்லை. மிக இளம் பருவத்தில் பறிகொடுக்கிறார். அதுவும் என்ன சோகம் அவருக்கு, எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த வறுமையின் பிடியிலிருந்து நான் என் தந்தையை மீட்டு கொண்டு வந்து வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்று துடித்த ஒரு அன்பு மகனுக்கு அதை தன் அப்பாவுக்கு கொடுக்கவே முடியல. இது எல்லையற்ற சோகம் அல்லவா ஒரு குழந்தையின் வாழ்வில்? அருட்தந்தை அதை அனுபவிக்கிறார், அந்த துயரத்தை அனுபவிக்கிறார். சரி, திருமணம் செய்து கொண்டாரே, அதுவும் காதல் மனைவி. அதன் பிறகாவது மகிழ்ச்சியாக சென்றதா? குழந்தை இல்லை என்று சமுதாயம் தூற்றுகிறது. அருளன்னை லோகாம்பாலே அருட்தந்தையை மறைமுகமாக ஒரு செய்தி சொல்கிறார், ஒரு கதையை கொடுத்து, நீங்கள் வேண்டுமானாலும் எப்படியும் வாழ முடியும், எனக்கு மலடி என்ற இந்த சொல் அவச்சொல் தாங்க முடியவில்லை, நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இந்த முடிவை நீங்கள் எடுக்க மறுத்தால் காவேரி என்று ஒரு கதை கொடுக்கிறாங்க. அந்த கதாநாயகி தற்கொலை செய்து கொள்கிறார். மலடி என்று ஊர் தூற்றுவதை பொறுக்க முடியாமல் அருட்தந்தை திகைத்து போகிறார். அவர் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறார், சமாதானம் சொல்கிறார். இந்த கதையை எழுதினவன் கதையை ஒழுங்கா முடிக்காம விட்டுட்டான். அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டால்தோடு நிறுத்தினா. அதன் பிறகு அந்த கணவனை எங்கு தேடியும் யாரும் பார்க்க முடியவில்லை. ரொம்ப காலம் கழித்து அவன் சன்னியாசியாக எங்கோ இமயமலை அடிவாரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டார்கள்னு முடிச்சிருக்கணும். அம்மாவின் மனம் எதற்கும் சமாதானமாகவில்லை. இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. அருட்தந்தை எழுதுகிறார், ஒரு அழகிய குருவிக்கூடு போன்ற என் குடும்பத்தை இந்த சமுதாயம் சிதைத்து விட திட்டமிட்டு விட்டது. உறவினர்கள், நண்பர்கள் என்ற பெயரால் எல்லாரும், நீங்களும் நானும் சூழ்நிலை கைதி. இந்த சொந்தக்காரங்க நடுவுலதான் வாழ்ந்தாகணும், இந்த நண்பர்கள் உறவினர்கள் நடுவுலதான் வாழ்ந்தாகணும். சரி, இரண்டாவது திருமணம் நடக்கிறது. தொழிலில் எப்படிப்பட்ட நஷ்டத்தை சந்திக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு பிரச்சனை நமக்கு வந்திருந்தாலே நம்ம என்ன ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்போம். அருட்தந்தை இத்தனையும் தாங்குகிறார். தாங்கினது மட்டுமல்ல, தாண்டி வருகிறார். வந்தது மட்டுமல்ல, மனிதகுலம் துன்பம் இல்லாத இன்பமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுத்து தருகிறார். எங்கேயோ போய் உட்கார்ந்துகிட்டு, காட்டுல உட்கார்ந்துகிட்டு செய்யல. இந்த உலகில் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் படுற இந்த கஷ்டம், எனக்கு கோபம் வருகிறது. திண்ணை பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கப்ப நான் ஒரு குழந்தைய அடிச்சிட்டேன். திருமணத்திற்கு பிறகு லட்சுமி அம்மா அவர்கள்
கடுமையாக பேசி தண்ணி அவங்க மேல கொட்டிட்டேன். ஏன் இந்த சினத்தின் வசம் நான் என்னை இழந்தேன்? இந்த ஒரு சூழல் எந்த மனிதருக்கும் வரக்கூடாது. சினம் தவிர்த்தல் பயிற்சி பிறக்கிறது. அவருக்கு கீழே 2000 குடும்பங்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தவர் எப்படி ஒரு செல்வ செழிப்பான நிலைக்கு உயர்கிறார்? 2000 குடும்பங்கள் அவருக்கு கீழே வந்து இருக்கிறது. 2000 தறி நெய்கிறது. அதுல ஒருத்தர் வந்து சொல்றார், வாழைப்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சுவாமி சொல்றாங்க, வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே, அதுல என்ன பெரிய விஷயம்? ஒரு அணா கொடுத்தா 10 பழம் கிடைக்குது. அதுதாங்க மனசு வரல. ஒரு அணா கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுறதா எனக்கு அந்த மனம் துணியவில்லை அப்படிங்கிறார். அப்ப அருட்தந்தை, சரி நான் வேணா வாங்கி கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகும் நண்பர் சொல்கிறார், இப்பொழுதும் கூட அந்த வாழைப்பழ ஆசை அப்படியேதான் இருக்கிறது. நமக்கு பிறந்தது ஆசை சீரமைத்தல் பயிற்சி. இப்படி தன்னுடைய சொந்த அனுபவம், தான் யாரோடெல்லாம் பழகுகிறாரோ அவர்களது அனுபவங்களில் இருந்தும் அவர் எடுத்துக்கொண்ட விஷயங்களை வைத்து வைத்துத்தான் இந்த மனவளக்கலை பயிற்சியையே வடிவமைத்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு என்ன தெரிகிறது? யாராக இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்து விட்ட மனிதர்கள் இந்த வாழ்க்கை பிரச்சனைகளை சந்தித்துத்தான் தீர வேண்டும். இந்த முதல் அம்பு மாறாதது. அது மகானுக்கும் ஒண்ணு, மன்னராக இருப்பவருக்கும் ஒண்ணு, மனிதருக்கும் ஒன்று. சாதாரண மனிதர்ல இருந்து மகான் வரை இது இயல்பு. ஆனால் எங்க வித்தியாசம்? சாதாரண மனிதர்கள் துவண்டு போகிறோம், ஆனால் மகான்கள் இதில் துவண்டு போவதில்லை. அப்போ ஆன்மீக பாதை என்பது நம் ஒவ்வொருவரையும் மகான் அளவுக்கு உயர முடியாவிட்டாலும் இந்த வாழ்க்கை சிக்கல்களை கண்டு துவண்டு போகாத அளவிற்கு, வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வோம் அல்லவா, அப்படி மனிதராக பிறந்தால் ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று சிக்கல் இருந்து கொண்டுதான் இருக்கும். இதன் நடுவில் நான் எப்படி மகிழ்ச்சியாக வாழப் போகிறேன், இந்த பாதையை கொடுப்பதுதான் ஆன்மீகம். அதனால் நம்ம மனவள கலையில இருக்கிறவர்கள் தயவு செய்து துவண்டு போகாதீங்க. எனக்கு மட்டும்தான் உலகத்துல இல்லாத பிரச்சனை எல்லாம் வருதுன்னு நினைக்காதீங்க. எல்லோரது வாழ்விலும் பிரச்சனைகள் உண்டு. ஆசான் அருட்தந்தையை விடவா நீங்களும் நானும் ஆன்மீக பாதையில் நடந்து விட்டோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை விடவா நம்ம பயிற்சி பண்ணிட்டோம்? அவரை விடவா நம்ம அதிக தவம் செய்துட்டோம்? அல்லது அவரை விடவா நம்ம வாழ்த்து கொடுத்துட்டோம்? ஆனால் அவருக்கே அத்தனை சிரமங்கள் இருந்தது என்றால் என்ன காரணம்? இதுதான் உலகின் இயல்பு. இந்த உலகில் இந்த உடலோடு, பஞ்சபூத கூட்டான இந்த உடலோடு நாம் வாழும் வரை இதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் என்ன செய்து கொள்ளலாம்? தண்ணீர் ஓடுகிறது, அது மேல பாலம் கட்டி நம்ம அமைதியாக நின்று இந்த தண்ணீரை வேடிக்கை பார்க்க முடிகிறது அல்லவா? அது போல மனதை அமைதியாக அந்த பீட்டா வேவ்ல இருந்து மெல்ல மெல்ல ஆல்பா வேவுக்கு கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக தீட்டா டெல்டா என்று போகிற பொழுது பிரச்சனைகள் வாழ்க்கையில ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். நாம எதற்கும் அசரமாட்டோம். நிதானமா அமைதியாக ஒவ்வொன்றாக நம்மால் அதை கையாள முடியும். அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, திறக்க முடியாத பூட்டே கிடையாது, சரியான சாவியை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் தான் உண்டு. சாவியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சுலபம் அல்லவா? அந்த சாவிதான் மனவளக்கலை பயிற்சிகள். எனவே இந்த தத்துவ அடிப்படையில் என்ன நாம தெரிந்து கொள்ளணும்னா, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்றால் உலக வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்றுதான். இந்த வாழ்வில் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நீங்கள் இன்பமாக மன அமைதியோடு இருக்க வேண்டுமானால் எங்க இருக்கு சாவி? உங்கள் மனதை உயர்த்தி கொள்வதில். அதனாலதான் அருட்தந்தை பயிற்சியின் பெயரே மனவளக்கலைன்னு சொன்னார். உடம்புக்கும் இங்க உடற்பயிற்சி இருக்கு, உயிருக்கும் காயகல்பம் இருக்கு. ஆனா ஏன் மனவளக்கலைன்னு பேர் கொடுத்தாரு? ஏன் உயிர் வளக்கலைன்னு சொல்லல? ஏன் இது உடல் நலக்கலைன்னு சொல்லல? என்ன காரணம்? இந்த மனதை நீங்கள் உயர்த்தி கொண்டால் மனம் உடம்பையும் ஜெயிக்கும், இன்னும் சொல்ல போனா உயிரையும் ஜெயிக்கும். அதை செய்து காட்டியவர் ஆசான் அருட்தந்தை அவர்கள். அவர் வாழ்க்கை விளக்கம் படிச்சவங்களுக்கு தெரியும். இவ்வளவுதான் குறிப்பிட்ட ஆயுள் தான் நீங்க உயிர் வாழ போறீங்க, 56 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா 95 ஆண்டுகள் வாழ்ந்து முறியடித்து காட்டுகிறார். என்ன காரணம்? மனம். அதனால்தான் அருட்தந்தை என்ன சொன்ன, நீங்க மனதை உயர்த்தினால் மட்டிலா இன்பம். மனதை தாழ்த்த தாழ்த்ததான் மயக்கத்தால் துன்பம். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்திட மட்டிலா இன்பமாம். மனதிலே உல எல்லாம் மற்றெங்கு தேடுவீர்.
இந்த மனசை விட்டுட்டு எங்க போய் தேடி நீங்க இன்பத்தை கண்டுபிடிக்க போறீங்க? ஏன்னா இன்பத்தின் விளைநிலம் இந்த மனம். மனதை பக்குவப்படுத்தி கொள்ளும் பொழுது உங்கள் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு சாதாரண உதாரணம் சொல்றேன் பாருங்க. மன்றத்துக்கு நம்ம போறோம், முன்னாடி இருக்க சகோதரியை பார்த்து நம்ம மகிழ்ச்சியோடு வாழ்க வளமுடன் சொல்றோம். அவர்கள் சொல்லவில்லை. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்கு. இல்ல 2 காரணம் இருக்கலாம். உண்மையில அந்த சகோதரி நம்மை கவனிக்காமல் இருக்கலாம். அதாவது கவனிக்காமல் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கலாம். மனசுல ஏதோ வேற ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம். அதனால அது உள்ள போய் பதிஞ்சிருக்காது. நம்ம சொன்ன வாழ்க வளமுடன் இப்படியும் இருக்கலாம். அல்லது உண்மையாலுமே அவங்க நம்மளை பார்த்தும் கூட ஏதோ ஒரு அலட்சியத்துல நமக்கு வாழ்க வளமுடன் சொல்லாமலும் இருக்கலாம். அது எது நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. மொத்தத்துல அவங்க சொல்லல, நம்ம சொன்னோம், அவர்கள் பதிலுக்கு திரும்ப சொல்லல. ஆனா நம்ம உடனே இப்ப என்ன சோர்ந்து போறோம்? என்னை யாருமே மதிக்கிறது இல்ல, எங்க வீட்டுலதான் எனக்கு சரியான மதிப்பு இல்ல அப்படின்னு நான் இங்க மன்றத்துக்கு வந்தேன். இங்க கூட எல்லாரும் என்னை மட்டமா பாக்குறாங்க, என்னை ரொம்ப அலட்சியம் பண்றாங்க. இப்படியும் நாம் நினைத்து சோர்ந்து போகலாம். பலவீனமான மனம் இதைத்தான் செய்கிறது. அதைத்தான் அருட்தந்தை சொல்றார், மனம் அதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. ஆனால் நாம் மனவளக்கலை பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மெல்ல மெல்ல மனதை உயர்த்தி கொண்டு விட்டோம். இப்ப நமக்கு என்ன தோணுது? அவர்கள் என்னை கவனிக்கல, அல்லது எனக்கு நல்லா தெரியுது கவனிச்சாங்க, வேணும்ட்டே சொல்லல, பரவாயில்ல. பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுங்களா? இருவர் சந்திக்கும் பொழுது யார் ஒருவர் முகமன் கூற முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் சலாம் சொல்வதுன்னு சொல்லுவாங்க. ஒருவரை பார்த்தால் உடனே அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்வது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளின் மரபு. அப்ப அந்த சலாம் சொல்வதற்கு யார் முந்திக் கொள்கிறாரோ அவருக்கு சுவனத்தில் ஒரு இருக்கை தயார் செய்யப்பட்டு விட்டது. சொர்க்கத்துல இறைவன் சீட் போட்டானா. யாருக்கு யார் முந்தி வாழ்க வளமுடன் சொன்னீங்களோ அவங்களுக்கு. இப்போ இந்த மனம் என்ன நினைக்கும்? அந்த சகோதரி என்னை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லல, பரவாயில்ல, நான் சொன்னது வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது எனக்கு சொர்க்கத்துல சீட் போட்டுச்சுங்கிறத நான் நம்பினாலும் சரி, எனக்கு அந்த உண்மையே தெரியலைங்கிற பொழுது சயின்ஸ் எனக்கு அருட்தந்தை என்ன சொல்லி கொடுக்கிறார்? நீ ஒவ்வொரு முறை வாழ்க வளமுடன் உச்சரிக்கும் பொழுது நான் மடிந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பேலட் அன்னத்தை தொடுகிற பொழுதெல்லாம் உள்ள என்ன வேலை பண்ணுது? பினியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. பினியல் சுரப்பி யாருக்கெல்லாம் சுரக்கிறதோ அந்த சுரப்பி எப்பொழுதும் மனதிற்கு உற்சாகத்தை தந்து கொண்டே இருக்கும். ஹாப்பி ஹார்மோன் சொல்றாங்க பாருங்க, டோபமைன், செரட்டோனின் எல்லாம் சுரக்கும். அப்ப வாழ்க வளமுடன் என்று நான் சொன்னதனால் அவர்கள் எனக்கு பதிலுக்கு சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாத்திரத்திலேயே என் உடலில் இத்தனை ரசாயன இயக்கங்கள் நடைபெற்று நான் மகிழ்ச்சி அடைகிறேனே. இதைவிட எனக்கு வேற என்ன வேண்டும்? எனவே இன்பமாக வாழ்வதற்கு நாம் மனதை உயர்த்தி கொண்டால் போதுமானது. அதற்குத்தான் அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை பயிற்சிகளை கொடுத்தார். ஒன்னும் வேண்டாம், நீங்க பயிற்சிகளை மட்டும் செய்துகிட்டே வாங்க. ஒரே ஒரு மாசம் முன்பு இருந்ததை விட இப்ப உயர்ந்திருக்கிறீங்களான்னு பாருங்க. முன்பு என்ன பண்ணிருப்போம்? சாதாரண ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம மூட் அவுட் ஆயிருப்போம். வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், அந்த ஹால் சுத்தமா இல்ல, குழந்தைங்க விளையாடி அமக்கலை படுத்தி வச்சிருக்காங்கன்னா நமக்கு பிபி ஏறும். ஒரே ஒரு மாதம் காயகற்பம், உடற்பயிற்சி, தியானம், அவ்வப்பொழுது அகத்தாய்வு செய்து பாருங்க. இப்ப குழந்தைங்க வீட்டையே 2 ஆக்கி இருந்தாலும் நம்ம நிதானமா என்ன செய்வோம்? யாரெல்லாம் இப்ப என் கூட வர்றீங்க இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்கு என்று குழந்தைகளையும் நம்மோடு சேர்த்து கொண்டு மிக விரைவில் எளிமையா அந்த வீட்டை சுத்தம் பண்ணிடுவோம். இன்னொன்னு, இன்னைக்குதான் இந்த மாடர்ன் வேர்ல்டுல மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா பக்கமும் உலகம் முழுக்க இது பாப்புலர் ஆகிக்கிட்டு வருது. பாருங்க, நம்ம பெரியவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் இங்க சொன்னா நமக்கு ஏத்துக்க முடியாது. நம்ம பெரியவர்கள் என்ன சொன்னாங்க? சைவ உணவு தான் உடம்புக்கு நல்லது, இதை சாப்பிடுன்னு சொன்னா நம்ம இங்க கேலி பேசினோம். அது பக்கா தயிர் சாதம் என்றெல்லாம் கிண்டல் செய்தோம். ஆனா இன்றைக்கு வெளிநாட்டுல இருந்து, அமெரிக்காவிலிருந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியில் வருது. என்ன சொல்றாங்க? நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சாப்பிடுற மட்டன்ல புரோட்டீன் அதிகம் இருக்கிறது என்று. உண்மையில் அந்த புரோட்டீனை விட அந்த உணவில்
உங்களுக்கு உங்கள் மனதை பலவீனப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? இந்த கோவிட் அப்போ நடந்த ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த கோவிட் காலகட்டத்துல அதிகமா பயந்தாங்கன்னு பார்த்தா, யாரெல்லாம் அசைவ உணவு சாப்பிடுற பழக்கம் இருந்ததோ அவர்கள் கிட்ட பயம் அதிகம் வந்திருக்கு. என்ன காரணம்? நம்ம நினைச்சோம் அதுதான் ரிச் இன் புரோட்டீன், நல்ல உடலுக்கு வலு சேர்ப்பது என்று. உடலுக்கு வலு கொடுத்திருக்கலாம், ஆனால் மனசுல பலவீனமா போயிட்டோமே. என்ன காரணம் என்றால் அந்த உணவில் அது அவங்க வெட்டுகிறார்கள் அல்லவா, ஸ்லாட்டர் ஹவுஸ் என்று சொல்கிறார்களே. அப்போ அந்த உயிர் வெளியிடுகிற அந்த பயம், அந்த உணவை சாப்பிடுகிற நமக்கும் அந்த பயம் அதிகரித்து கொண்டே வருகிறது. நீங்கள் சைவ உணவு மட்டுமே சாப்பிடுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வரட்டும், பார்த்துக்கலாம். அதற்காக எல்லா சைவ உணவு சாப்பிடுறவங்கள்ட்டையும் அந்த தைரியம் இருக்குன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அதே போல அசைவ உணவு சாப்பிடுற எல்லாருமே பயப்பட்டார்கள் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் எடுத்த ஒரு ஆராய்ச்சியின் முடிவு வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க சொன்ன விஷயம் என்னவென்றால், நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அசைவ உணவில் அதிகம் புரதச்சத்து இருக்கிறது, அதை சாப்பிட வேண்டும் என்று. உண்மையில் அசைவ உணவினால் உங்களுக்கு நன்மைகளை விட தீமைகள் அதிகம் இருப்பதாக இந்த ஆய்வு அறிக்கை சொல்கிறது. இப்ப அவங்க எதை செஞ்சாலும் ஒரு படி மேல போயிருவாங்க. சைவம் என்றால் அவன் இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டான். பால் இருக்கு, அது மட்டும் என்ன, அது மாட்டினுடைய ரத்தம் தானே, அதனால நோ மில்க் ப்ராடக்ட்ஸ். சைவம் என்றால் வெறும் காய்கறி கீரை மட்டுமல்ல, பால் கூட சாப்பிடுவதில்லை. வீகன் ஒரு டயட்டே கொண்டு வந்துட்டாங்க. வீகன் என்றால் அசைவ உணவு சாப்பிடுவதை விடுவது மட்டுமன்று, பால் பொருட்களையும், நோ டு மில்க் ப்ராடக்ட்ஸ். பால், தயிர், நெய் ஒண்ணும் கிடையாது. ஆக நாம என்ன சொல்றோமோ இந்த தேசத்தில் சொல்வதெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களால் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். நம்ம பெரியவர்கள் ஆழ்ந்த அனுபவத்தில் அவங்க வெளிமுகமா ஆராய்ச்சி பண்ணல, உள்ள ஒடுங்கி எது சரியோ அதை கொடுத்தார்கள். அப்ப அவர்கள் என்ன கண்டுபிடிச்சு சொன்னாங்க? உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாகவும் இருக்கலாம்ப்பா, உன் உடம்பு கூட நோஞ்சானா இருக்கலாம், ஆனா நீ மனசுல கொஞ்சம் ஒர்க் பண்ணு, உன்னோட மனதை நீ உயர்த்தி கொண்டே வந்தால் இடையரா இன்பம். இதைத்தான் இன்னைக்கு ஈவன் அலோபதி மெடிசன் என்ன சொல்லுது? இன்னைக்கு more than 60% of our disease is psychosomatic. மனசு சரியா இருந்தால் நீ உடலை கூட ஜெயிச்சு வந்துருவ. எனவே இந்த மனதை நீங்கள் வளப்படுத்தி கொண்டால் இன்பம் தான், எல்லா நாட்களிலும் இன்பம் தான். துன்பம்ங்கிறது கிடையவே கிடையாது. என்ன காரணம்? மனம்தான் ஒரு விஷயத்திற்கு இன்பத்தையும் கொடுக்கிறது, துன்பத்தையும் கொடுக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு சிலரை நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று நம் மனம் கற்பித்துக் கொள்கிறது. அப்ப என்ன சொல்லுது இந்த மனசு? இவர்களோடு இருந்தால் நான் இன்பமா இருப்பேன். இதே மனம் என்ன சொல்லுது? ஒரு சிலரை வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுது. அப்ப அவங்களோட இருந்தா துன்பம். எல்லாமே இந்த மனம் கொடுக்கிற வடிவம். அதனாலதான் அருட்தந்தை ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். இந்த வெறுப்பு ஆன்மீகத்துல இருக்க நமக்கு கூடவே கூடாது. அதனாலதான் என்ன சொல்றோம்? இன்னல் புரிவோர் எதிரிகளாயிருப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் உலந்திருந்தி நல்வாழ்வு வாழ மனங்குளிர வாழ்த்துகிறோம். யாருமே நமக்கு விரோதிகள் கிடையாது, எதிரிகள் கிடையாது. எனவே இந்த தத்துவம் புரிகிற பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இது தெரிஞ்சதுன்னா உங்க மனம் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். ஒரு துன்பம் வந்ததுன்னா நமக்கு என்ன தத்துவம் தெரியும்? என்னிடம் இருந்த ஒரு பாவப்பதிவு நீங்கிவிட்டது, எனவே மகிழ்ச்சி. இது தத்துவத்தின் பாதை. அருட்தந்தை விஞ்ஞான பூர்வமாக என்ன சொல்கிறார்? எது இன்பம் துன்பம்? என்ன அழகாக ஒரு கவிதை சொல்கிறார் பாருங்க. இன்பம் துன்பம் என்பது என்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றதென ஆராய்ந்தேன், இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அருட்தந்தை சொல்றார், இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நான் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இயற்கை முழுவதும் எங்கும் இன்பம் தான். அதனாலதானே மகாகவி பாரதி பாடினார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா எங்கள் இறைவா. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, இந்த 11 மணிக்கு நம்ம உட்கார்ந்து உரை கேட்கிறோம் அல்லது பேசுகிறேன் என்றால் என்ன பொருள்? we are comfortableன்னு பொருள். நம்முடைய அடிப்படை தேவைகள், அருட்தந்தை சொல்லுவாங்க இல்லையா, நிறை செல்வம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைவா செல்வம் இருக்கிறதுனாலதான் இந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நமக்காக நம்மால் ஒதுக்க முடிகிறது.
ஆனால் நாம சொல்லல இந்த உலக வாழ்க்கை இன்பமா இருக்குன்னு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பாரதி சொல்கிறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா எங்கள் இறைவா, என்ன பொருள், அந்த மனம் அவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று பொருள். அதுதான் அருட்தந்தை சொல்றார், நான் பாக்குறேன்ப்பா, இன்பம் தான் இயற்கையில எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. சாதாரண விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்த உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பு பயிர்கள் வந்து விட்டதே. அருட்தந்தை சொல்றார், இறைவனின் பரங்கருணை உயிர் வகைகளை தோற்றுவிப்பதற்கு முன்னம் பயிர் வகைகளாய் நிறைந்த பரங்கருணை யான் உணர்ந்தேன்கிறார். இவ்வளவு துல்லியமாக இயற்கை இருக்கும் பொழுது எப்பொழுதும் அது இன்பம் தானே. ஆனா எங்க துன்பம் வருகிறது? அனுபோகத்திற்கு. இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். இன்பம் துன்பம் ரெண்டுமே என்னன்னு சொல்றார்? அறிவின் அலைகள் தான். ஒரு காயினோட ரெண்டு பக்கம், இன்பமும் துன்பமும். உதாரணம், பசிக்கிறது, உணவு சாப்பிடுகிறோம், இன்பம். இன்பமா இருக்குன்னு இன்னும் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே போனா தீபாவளி வேற வருது. எல்லார் வீட்லயும் தீபாவளி ஸ்வீட்ஸ் எக்கச்சக்கமாக நாம செய்கிறோம் அல்லது நம்மை பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நம்ம கிட்ட ஒரு பலவீனம் பாருங்க, அந்த ஸ்வீட்டை தூக்கி நம்ம கொடுக்கலாம், வீட்டுல வேலை செய்யற பொண்ணுக்கோ அல்லது நம்ம டிரைவருக்கோ கொடுக்கலாம்னா மனசு என்ன சொல்லுது? இது பாதாம் அல்வா, இது முந்திரி கேக்கு, இதை எப்படி கொடுக்கறது? நான் சாதாரண மைசூர் பாக்கு, ஜிலேபி எல்லாம் கொடுத்துட்டனே. அது முந்திரி கேக்கா இருக்கட்டும், பாதாம் அல்வாவா இருக்கட்டும், எவ்வளவு சாப்பிட முடியும் உங்களால? அதான் அருட்தந்தை சொல்றார், எது இன்பம்? நம்ம ஜீவகாந்தத்தை செலவழித்துதான் ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். எந்த இன்பமானாலும் சரி. இப்ப இந்த உரை கேட்கிறீர்களே, காதின் வழியாக உங்கள் காந்தம் செலவாகி கொண்டிருக்கிறது. பேசுகின்றேனே, என்னுடைய காந்தமும் செலவாகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த காந்தத்தை செலவழிச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் என்ன மேன்மையான பேச்சுன்னாலும் நான் இப்ப நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதுக்குதான். 1 மணி நேரத்துக்குள்ள நான் முடிக்கணும். முடிச்சாதான் உங்களுக்கு அது இன்பமா இருக்கும். இல்லைன்னா சோர்ந்து போவோம். நம்ம என்ன பிடித்த ஒரு சினிமா படம் பாக்குறோம், எவ்வளவு பாப்பீங்க? திரும்ப திரும்ப பார்க்க முடியுதா? அந்த கண்கள் சோர்ந்து, ஏன்னா ஜீவகாந்தம் வறண்டு போனால் அது துன்பம். அதனால பெரியவங்க அழகா சொன்னாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். என்ன காரணம்? எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் நம்முடைய சொந்த காந்தத்தை செலவழித்துதானே அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். அந்த காந்தத்தினுடைய செலவு அளவுக்கு மீறி போகிற பொழுது அந்த இன்பமே துன்பமாகிறது. துன்பம் எங்க இருந்தோ வந்து குதிக்கல. உதாரணத்துக்கு, எந்த குழந்தைகள் மீது நீங்கள் அதிகம் அன்பு வைத்திருக்கிறதாக நினைக்கிறீர்களோ அங்கேயே ஒரு சின்ன தப்பு இருக்கு. அன்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க, துன்பம் கொடுக்கவே கொடுக்காது. அது இடையறாத இன்பம் கொடுக்கும். அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்றார் மகாகவி. அன்பு இன்பத்தை கொடுக்கும். ஆனா நமக்கு ஏன் துன்பம் வருகிறது? நான் என் குழந்தை மேல உயிரையே வச்சிருந்தேன், அந்த குழந்தை இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போறேன்னு சொல்றானேன்னு அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அல்லது திருமணமாகி தனி கொடுத்தனம் போறேன்னு சொல்றான்னா அங்க நீங்க வச்சிருந்தது பேர் அன்பு இல்ல, அது பற்று, அட்டாச்மெண்ட். அன்பா இருந்தா என்ன சொல்லும்? என் குழந்தைக்கு ரெக்க முளைச்சிருச்சு, அது பறக்கணும், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு கிடைக்காத வாய்ப்பு, என் குழந்தைக்கு அமெரிக்க தேசம் செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, மகிழ்ச்சியா போய் வரட்டும், என் பங்குக்கு இங்கேயாவது நான் வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நினைச்சீங்கன்னா அது அன்பு. திரைப்பட பாடல் இருக்குல்ல, எங்கிருந்தாலும் வாழ்க. சொந்த குழந்தைகிட்டயே நம்மளால அதை சொல்ல முடியலையே, என்ன காரணம்? அங்க பற்று. அதனால்தான் அருட்தந்தை சொல்கிறார், துன்பம் எங்கிருந்தோ வரல, நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? இந்த குழந்தை என்னுடன் இருந்தால் இன்பம். அங்கேயே துன்பம் இருக்கு. எங்க இருக்கு? இந்த குழந்தை என்னை விட்டு போனால் துன்பம். அதுதானே ராமாயண கதை. தசரத சக்கரவர்த்தி ஏன் உயிர் துறக்கிறார்? ராமன் பிரிகிறான் அவரை விட்டு. அந்த இழப்பை அவரால் தாங்க முடியவில்லை. உயிர் போல அவர் நேசித்த தன் கண்ணின் மணியான ராமனை பிரிந்ததும் உயிர் துறக்கிறார். அதனால அருட்தந்தை சொல்றாங்க, எந்த ராமன் அவருக்கு இன்பத்தை கொடுத்தானோ அதே ராமன் தான் அவர் துன்பத்திற்கு, அது மரணம் என்கின்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு காரணமாகிறான். இதெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? பெரியவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம தான் இந்த புலன்கள் மூலமாக அனுபவிக்கிற பொருள் எல்லாம் இன்பம் தரும் நினைக்கிறோம். அதனால இன்பம் கொடுக்கவே முடியாதுங்க. என்ன காரணம்? அதனோட நேச்சுரல் லிமிட்டட்னஸ். இன்பம் என்பது பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, நித்தியானந்தம்.
இறைவன் மட்டும்தான் அந்த நித்திய ஆனந்தத்தை, பேரானந்தத்தை, பிரம்ம ஆனந்தத்தை கொடுக்க முடியும். என்ன காரணம்? இறைநிலைதான் அந்த லிமிட்லெஸ் ஹாப்பினஸ். அங்க போனால்தான் அறிவு உயர்ந்து, இன்னும் சொல்ல போனா அந்த பிரம்மத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாம் இருக்கிறோம். அந்த அறிவின் உயர்வு தான் உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தர முடியும். அந்த இடத்திற்கு நாம் செல்லும் வரை எது கிடைத்தாலும், இந்த உலக பொருட்கள் எல்லாம் ஒரு கட்டம் இன்பம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். இன்பம் கொடுத்ததே அந்த அளவு முறை மாறும் பொழுது துன்பமாகும். பாதாம் அல்வா தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு பிளேட் பாதாம் அல்வா சாப்பிட்டேன், சந்தோஷமா சாப்பிட்டேன். 2வது பிளேட் கொடுக்கறப்பே கொஞ்சம் தடுமாறுறேன், திகட்டுற மாதிரி இருக்கேன்னு சொல்றேன். இல்ல சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், சரி கொடுங்க, கஷ்டப்பட்டு சாப்பிட்டாச்சு. 3வது பிளேட் கொடுத்தா நம்ம என்ன சொல்றோம்? என்ன தயவு செஞ்சு ஆளை விடுங்க, இதை சாப்பிடுன்னு வற்புறுத்தினா உள்ள இருக்கிறது வெளியில வந்துடும். என்ன காரணம்? எது இன்பத்தை தந்ததோ அந்த பாதாம் அல்வா தான் அளவுக்கு மேல போகிற பொழுது துன்பம் தருகிறது. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர்மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வென்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவ மையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். அப்ப எப்ப இன்பம் கிடைக்கும்? அயரா விழிப்பு நிலையில் இந்த புலன்கள் மூலமாக நான் அனுபவிக்கிற இந்த இன்பத்திற்கு ஒரு எல்லை கட்டி அளவோடு முறையோடு அனுபவிக்கும் பொழுது இன்பம் இன்பமாகவே இருக்கும். அன்றுதான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கின்ற நிலைக்கு வருவோம். ரொம்ப சிம்பிள். இவ்வளவு நேரம் நம்ம பேசினதெல்லாம் நீங்க மறந்துட்டா கூட ஒரு நஷ்டமும் கிடையாது. இந்த ஒற்றை விஷயத்தை மட்டும் நினைவில் நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னாலும் இன்பமே, துன்பம் இல்லை என்பதை அனுபவத்தில் உணர்வீங்க. என்ன அந்த ஒற்றை விஷயம்னா, இந்த மனித பிறவியின் நோக்கம். இறை உணர்வு பெறுவதற்காகவே இந்த மனித உடல் எடுத்து வந்தோம். அதனாலதான் அவை பாட்டி அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த ஒன்றை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க என்ன வேணா செய்யுங்க இந்த உலக வாழ்க்கையில். ஆனா பேக் டிராப் ஆஃப் யுவர் மைண்ட், நான் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்? இறை உணர்வு பெறுவதற்கு, இறை உணர்வு பெறுவதற்கு. அப்படி இறை உணர்வு பெறுவதற்கு இந்த உடல் ஒரு வாகனம். நிச்சயம் இதை சரியா நான் பராமரித்து பாதுகாத்து வைத்துக் கொள்வேன். இந்த எண்ணத்தை வச்சுக்கோங்க. அப்போ உங்களை அறியாமலேயே உங்கள் 5 இன்பங்கள் ஒரு ஒழுங்குக்கு வரும். அப்போ அந்த இன்பத்தை நீங்கள் இன்பமாகவே தூய்க்க முடியும் என்று சொல்லி, என்னாலும் இன்பமாக வாழ்வதற்கு, துன்பமே இல்லாத இன்ப நிலை எய்துவதற்கு உரிய பயிற்சிகளை மிக நேர்த்தியாக, அற்புதமாக, எளிமையாக வடிவமைத்து கொடுத்த ஆசான் அருட்தந்தை அவர்கள் திருவடிகளை வணங்கி, இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் என்னாலும் இன்பமயமாக துன்பமில்லாத இன்ப வாழ்க்கை வாழ்வதற்கு இறையருளும் குருவருளும் நம் ஒவ்வொருவருக்கும் துணை நிற்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில்களை கேட்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதல் அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா லைனுக்கு வரலையோன்னா அம்மா 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 லைன்ல இல்லையா? வாழ்க வளமுடன். எனக்கு தெளிவா கேக்குதுமா? நான் பேசுறேன். இல்ல கேக்கு வீடியோ வரல, அதனால கேட்டேம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். பரவாயில்ல, நன்றி. வாழ்க வளமுடன். ஆமா, இறை தத்துவம் உணர்ந்தால் இன்பமோ துன்பமோ எல்லாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உங்க பேச்ச நான் நல்லா ரசிச்சு கேட்டேன்.
நோய், முதுமை, மரணம் அது கூட நம்ம மனவளக்கலை அன்பர்களுக்கு அவ்வளவு பெருசா இல்ல. அது நேத்து கூட நான் உங்களை பார்த்துட்டு வந்தேன், அதனால சொல்றேன். இன்பத்தின் விளைநிலம் மனம். அது நீங்க நல்லா தீர்க்கமா சொன்னீங்க. இதே மனம்தானம்மா துன்பத்துக்கு விளைநிலமா இருக்கு. இந்த இனவு வந்தது அந்த காலத்துல வீடியோ போனு அதெல்லாம் கிடையாது, டிவி எல்லாம். அப்ப நாங்க ரொம்ப பெரிய வீடுகள்ல ஆடி நாஸ்தி பண்ணிடுவோம் வீட்டை. நாங்க எல்லாரும் பக்கத்து வீடு, 3வது வீடு, 4வது வீடு எல்லாம் கூடி இந்த லீவ்ல ஆட்டம் போட்டா எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்க, ஓவரான ஆட்டம், இந்த இந்த இன்பத்திற்கு ஒரு துன்பம் இருக்கு, உங்களுக்கு ரெடியா அப்படின்னு. அது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு. உங்களுக்கு நீங்க போடுற ஆட்டத்துக்கு ஒரு அடி இருக்கு அப்படிம்பாங்க அந்த மொழியில. அப்படி உண்டாமா ரொம்ப இன்பம் வந்தாலும் அதை இன்பமா அதை நம்ம நினைச்சு ஓவரா நம்ம திங்க் பண்ணா கூட குரு கொடுப்பாராமா. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நல்ல ஆழமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவா இது ஒரு நம்பிக்கை காலம் காலமாக நம்ம கிட்ட இருக்கிறது. என்னன்னா, அம்மா சொன்ன மாதிரி ஓவரா ஆடுறியா, நீ ஆடுற வரைக்கும் ஆடு, இதுக்கு உண்டான அடி ஒரு நாள் நிச்சயம் உண்டு உனக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அது என்னன்னா, நீங்கள் உங்கள் மனோபாவத்தை பாருங்கள். குழந்தைகள் உற்சாகமா குதிக்கிற பொழுது ஏன் இந்த வார்த்தையை பெரியவங்க சொல்றாங்கன்னா, இது ஜாக்கிரதையா இல்லாம இந்த உற்சாகத்துல அளவுக்கு அதிகமா ஆட்டம் போட்டு போய் எங்கேயாவது விழுந்து இடிச்சு காயம் பண்ணிக்க கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிறதுதான். நீங்க சுவாமி விவேகானந்தரோட இளமை பருவ நிகழ்ச்சி ஒன்று, நரேந்திரனாக அவர் இருக்கிற பொழுது நண்பர்களோடு இப்படிதான் மரம் ஏறி இறங்கி குதிச்சு விளையாடி ஒரே அமர்க்கலம் சத்தம் போடுறாங்க. அது அந்த தோட்டக்காரராக இருந்த பெரியவருக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கு. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, விவேகானந்தர் அவருடைய இளமை பெயர் நரேந்திரநாத், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நரேன் என்ன பண்றான், இந்த பசங்களை விளையாடுங்கடா, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நான் குடிச்சிட்டு வரேன்னு போயிட்டு வரதுக்குள்ள இந்த தாத்தா இந்த பசங்கள்ட்ட சொல்லிட்டாரு, டேய் ரொம்ப குதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல, உண்மையில பேய் குடியிருக்கு இந்த மரத்துல, உங்க எல்லாருக்கும் உண்டு, அந்த பேயினால ரத்தம் கக்கி சாக போற அப்படின்னுட்டு. இந்த பசங்க எல்லாம் பயந்து அடிச்சு ஒரே ஓட்டம் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துருச்சு. நரேன் கேக்குறான், டே என்னடா ஏன்டா வந்துட்டீங்க அதுக்குள்ள விளையாட்டு முடிச்சு. இல்லடா தாத்தா சொல்லிட்டாரு அங்க பேய் இருக்குன்னு. அப்போ நரேன் சொல்லுவான் அந்த பெரியவர்கிட்ட, ஏன் தாத்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா நீங்க உண்மையை சொல்லுங்க, நாங்க போயிடுறோம் வெளியில, ஆனா இப்படி தேவையில்லாத ஒரு பொய் சொல்லி பயமுறுத்தாதீங்க. இந்த பேய் பசங்க பக்கம் திரும்பி சொல்வாரு, தாத்தா சொன்ன மாதிரி உண்மையில பேய் அந்த மரத்துல இருக்குன்னா இத்தனை நேரம் நம்ம அந்த மரத்துல தானடா ஏறி இறங்கி விளையாடினோம், அந்த பேய் அப்ப நம்மள ஒண்ணும் பண்ணலையே, அப்ப யார் எது சொன்னாலும் கேட்டு பயப்படுற பழக்கத்தை விடுங்க, உங்க அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்யுங்கள். அதைத்தான் திரும்ப திரும்ப நமக்கு அருட்தந்தை சொல்றார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று. அன்றைக்கு பெரியவர்களுக்குமா நம்மள ஓவரா விளையாடுற குழந்தைங்களை அடக்குறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கும் அதுதான் நிலைமை. அன்றைக்காவது பரவாயில்ல, போய் ஓடி ஆடி விளையாடினோம், பெரியவங்க என்ன பயந்துக்கிட்டாங்க, எங்கேயாவது விழுந்து வைப்போமோ, கைய கால உடச்சிட்டு நிக்க போகுது இந்த புள்ளன்ட்டு. இன்னைக்கு உட்கார்ந்து இடத்த விட்டு அசைய மாட்டேங்குது நம்ம குழந்தைங்க எல்லாம், கம்ப்யூட்டர்ல போய் வீடியோ கேம் லாக் பண்ணிக்குது தங்களை. இது எவ்வளவு பெரிய ஒரு துன்பம் நமக்கு. அவங்க உடம்பும் கெட்டு போய் மனசும் கெட்டு போய். அப்போ இதுல இருந்தெல்லாம் இந்த குழந்தைகளை மீட் எடுக்க தெரியாத பொழுது நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு நல்ல கம்ப்யூட்டர் பாக்குறியா, நீ அனுபவிக்க போற, என்ன அர்த்தம் அதுக்கு? கண்களின் மூலமாக நீ காந்தத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிற. அப்போ உன் கண் சோர்ந்து போகும். சின்ன வயசுல கண்ணாடி போடுற ஆஃப்டர் எஃபெக்ட். கையை தட்டினால் சத்தம் வருவது போல இன்றைக்கு நீ அதிக நேரம் செலவழித்து டிவியோ கம்ப்யூட்டரோ பார்த்தாலோ இல்ல மொபைல் பார்த்தா அதற்கு உண்டான கூலி பின்னாடி வரும். அதனாலதான் சொல்றாங்க, ஆடுறியா ஆட்டம் போடு, அப்புறம் அடி விழும் அப்படின்னா ஒரு பாட்டு கூட அதுக்கு உண்டு. ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாக போய்விடாது, சாங்காலம் வரும்போது இவையெல்லாம் சத்தியமாய் வினையாய் வந்து மூழுமப்பா. இன்னைக்கு என்ன செய்தமோமா அதுதான் பின்னாடி வருது. அதனாலதான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, எதை செய்தாலும் ஒரு நிதானத்தோடு அளவு முறையோடு நீ செய்யும் பொழுது, அந்த விழிப்பு நிலை பிறழாமல் செய்யும் பொழுது இன்பம் இன்பமாகவே பாதுகாக்கப்படும். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். மற்றபடி இப்படி இந்த மாதிரியான ஒரு முடிச்சு போட்டுக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் இன்னைக்கு ரொம்ப ஓவரா ஆடுறேனா அப்படிங்கிற பொழுது மனசுக்குள்ள பாருங்க, உங்க மனோபாவம் எப்படி இருக்கிறது. நீங்க செல்வ செழிப்புல இருக்கலாம், ஆனால் அந்த மனம் அதுல ஒட்டி கொள்ளாமல், இறைவன் என்கிட்ட இவ்வளவு செல்வம் கொடுத்திருக்கான், அது உண்மையில கிருபாநிதி அம்மா இந்த கேள்வி கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அம்மா அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான் சொல்வேன் நான். கோடிக்கணக்குல பணம் மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கவங்க கூட கொடுக்குறாங்களான்னு தெரியாது. அம்மா பணம் வர்றதுக்கு முன்னாடி செலவு தயார் பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த பணம் வந்தா நான் இந்த கிராமிய சேவை திட்டத்துக்கு இவ்வளவு நன்கொடை கொடுக்க போகிறேன்,
இந்த மனோபாவம் இருக்கிறவங்க எல்லாமா எந்த இடத்திலுமே நீங்கள் வந்து அமைதியா மகிழ்ச்சியா வாழ முடியும். ஏன்னா யூ ஆர் நாட் அட்டாச்டு. இப்போ எதுலயும் சிக்கிக்கல, நீங்க இந்த பணத்தோட சிக்கிக்கல, குழந்தைகளோட போய் சிக்கிக்கல. எங்க இருந்தாலும் அவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆழியார் வந்து உட்கார்ந்தோம் உங்களால் ஒரு மாதம் வந்து தொண்டு செய்ய முடியுதுன்னா இதெல்லாம் உங்கள் மனதினுடைய பக்குவப்பட்ட நிலையை காட்டுகிறது. இந்த பக்குவப்பட்ட மனம் எங்கேயும் ஒரே அடியா ஆடவும் ஆடாது, ஆடாத காரணத்தினால் அடியும் வாங்காது. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க நன்றி. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மரியப்பா அம்மா, நீங்க பேசலாம் ஐயா அம்மா கிட்ட. மரியாப்பனேம்மா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்களுக்கு இணைப்பு கொடுத்ததுக்கு முக்கிய நன்றி அம்மா. அம்மா அருச்சொல்லி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நான் அம்மாப்பேட்டையில தான் பிரம்மஞானம் முடிச்சம்மா. வாழ்க. இப்ப பாண்டிச்சேரியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா, அது ஒரு எனக்கு ஒரு இன்பமான நினைவுதான். அப்புறம் இந்த இதுல இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, வினைப்பதிவு என்றால் என்னம்மா ஒண்ணு. அப்புறம் 2500 பேரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்களு வாழ்க்கையை காப்பாற்றி வந்த நம்ம மகரிஷி அவர்கள் திடீர்னு அவர்கள் அது அப்படியே மாற காரணம் என்னம்மா? துன்பத்திற்கு தள்ளப்பட்ட காரணம் இது யாருக்கு சேரும் இந்த வினைப்பதிவு? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, 2 விஷயம். ஃபர்ஸ்ட், வினை பதிவுன்னா என்னன்னு கேட்டீங்க. இதுதான் ஆன்மீக வாழ்க்கையோட ஒரு அடிப்படை. இந்த பதிவுகளை கொண்டுதான் இந்த ஆன்மா தன்னுடைய பதிவுகள் தூய்மை ஆகும் வரை மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கை. உயிரில் உள்ள பதிவுகள் தான் பிறவிக்கு காரணம் என்று நம்ம இந்து தர்மம் பேசுகிறது. உயிரை பற்றியே புத்த பிரான் பேசுவதில்லை. ஆனால் அந்த புத்த பகவான் கூட செயலுக்கு விளைவு என்பதை ஒத்துக்கொள்கிறார். நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும், நீ தப்பு செஞ்சேன்னா உனக்கு தவறாமல் துன்பம் வரும். எனவே இந்த பதிவுகள்ங்கிறது தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் 3ஆக பிரிக்கிறோம் பதிவுகளை. இந்த பிறவியில் பிறந்ததிலிருந்து இன்று வரை நாம் செய்ததெல்லாம் பிராரப்த கர்மான்னு சொல்றோம். பிறக்கும் பொழுதே ஒரு வினைப்பதிவோடு பிறக்கிறோம் பாத்தீங்களா? அந்த வினைப்பதிவு என்பது என்ன? தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சுன்னு அருட்தந்தை சொன்னார் பாத்தீங்களா? அதுதான் சஞ்சித கர்மா, பழைய வினைங்கய்யா. அப்போ இந்த சஞ்சிதம் பிராரப்தம் 2ம் சேர்ந்துதான் என்னுடைய புது வினை, இதற்கு மேல நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தீர்மானிக்கிறது. இதற்கு மேல நான் செய்ய போகிற வினைக்கு ஆகாமிய கர்மம்னு பேர். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். நீங்க மீண்டும் மனவளக்கலை தொகுப்பு 1 எடுத்து படிச்சீங்கன்னா கூட அருட்தந்தை மிக ஆழமா அதை வந்து விளக்கி இருப்பாங்க. அல்லது நீங்க மன்றங்களை கேட்டீங்கன்னாலும் அவங்க எளிமையா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆக வினைப்பதிவு என்பது வார்த்தையிலேயே இருக்கு. வினை பதிகிறது. வினை பதிக்கிற மாதிரி செயல் மட்டுமல்ல, எண்ணம், சொல், செயல் என்ற 3மே வினையின் பால் படும். நினைச்சா கூட அது பதியும். அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த எண்ணமே வந்து செயலுக்கு கொண்டு வந்துரும். உதாரணமா ஆழியாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் வலுப்பெற்று அது செயலுக்கு வந்துவிடும். இது ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அந்த கேள்வி பதிலுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு நான் ஆழியாலே ஒரு 40 days நான் அங்கே இருந்து சர்வீஸ் பண்ணிருக்கேன். என்னால இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அது எதனாலன்றது தெரிஞ்சுக்கிச்சு. மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க ஐயா. ஆக இது தொடர்ந்து இருந்திருக்கேன். ஆமா, பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கீங்க, புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இப்ப கேட்டீங்க அருட்தந்தை வாழ்க்கையில ஏன் அப்படிப்பட்ட ஒரு சடான், இது உச்சியில இருந்து தடான்னு கீழே விழுந்த மாதிரி 2000 குடும்பங்கள் வேலை பார்த்த ஒரு செல்வ செழிப்புல இருந்து அவர் அத்தனையும் விட்டுட்டு தனியா வந்து தெருவுல நிக்கிற அளவுக்கு என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே 2 காரணம் இருக்கு. அருட்தந்தை எப்பொழுதுமே சொல்லுவாங்க, தனி மனிதரது வினை மட்டுமன்று சமுதாய வினை ஒண்ணு இருக்கு. அப்போ சூழல் வந்து போர் நடக்கிறது. அருட்தந்தைக்கு தெளிவா தெரியும், இந்த போரின் பொழுது எந்த பொருளும் விற்பனை ஆகவில்லை. ஆனால் அவரது அளவற்ற கருணை உள்ளம் என்ன நினைக்கிறது, விற்பனை ஆகவில்லைன்னு நம்ம உற்பத்தியை நிறுத்தினா இந்த 2000 குடும்பங்கள் பட்னியில கிடக்கணும். அதனால அருட்தந்தை என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா,
உற்பத்தியை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்கிறார். விற்பனை ஆகாமல் தொடர்ந்து உற்பத்தி செய்தால் என்ன நடக்கும்? நஷ்டம் தானே. பொருள் எல்லாம் தேங்கி நிக்குது. அந்த செயலுக்கு விளைவு அவர் நடுத்தருவுக்கு வர்றாரு. அதையும் அவர் எண்ணத்தின் வலிமை கொண்டு ஓராண்டுக்குள் இந்த கடன் தொல்லையில் இருந்து நான் மீண்டு விடுவேன் அப்படின்னு எண்ணத்தை உறுதியா வைக்கிறாரு. பாருங்க, தனக்குன்னு கேட்கிற பொழுது கூட சரியா கேட்க தெரியல அருட்தந்தைக்கு. என்ன கேட்டாரு? ஒரு வருஷத்துல இறைவா இந்த கடன் தொல்லையில இருந்து மீண்டு வரணும்னு நினைச்சாரு. அதே போல மீண்டு வந்தார். ஆனா சொத்து அத்தனையும் விட்டு மீண்டு வருகிறார். நமக்காக சங்கல்பத்தை உருவாக்குறப்ப என்ன தெளிவா கேட்கிறாரு பாத்தீங்களா? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன்னு கேட்கிறார் பாத்தீங்களா? அதுதான் அந்த மனித குலத்தின் மீது அவருக்கு இருக்கும் அளவற்ற அன்பு. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான பதில். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக மதன் மோகனையும் நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. லைன்ல இருக்காங்க, நீங்க பேசுங்க. சரி. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான சிந்தனை இருந்து வழங்கும் எமக்கு நன்றி அம்மா. இந்த உலகம் முழுவதும் இன்பமயமானது. இந்த உலகத்துல எங்கெங்க காணும் இன்பமா இருக்கிறது, இன்பம் ஒட்டி கிடக்குன்னு சொல்றோம்மா. அந்த அதே வந்து உலகமே நமக்கு துன்பமும் தருதாமா. அம்மா வாழ்க வளரணும்மா. சரி, அம்மாக்கு லைன்ல கொஞ்சம் கட் ஆயிருக்கு, வந்துருவாங்க. அம்மா ஜாயின் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. வாழ்க்கை அம்மா வாழ்க வளரணும்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளரணும்மா. வாழ்வணும்மா. உரை மிகவும் சிறப்பு. திரும்ப கேளுங்க ஐயா. உரை மிகவும் சிறப்பா இருந்துச்சுமா. நன்றி அம்மா. சிறப்பான சிந்தனை வந்து நன்றி அம்மா. அதாவது அந்த உலகம் வந்து எங்க பார்த்தாலும் உலகம் வந்து இன்பமயமா இருக்கிறது, எங்க இன்பம் கொட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்றாங்கம்மா. அதே உலகம் நமக்கு துன்பத்தையும் தருகிறோம்மா. நம்ம பிறவி எடுத்து பாவத்தை தீர துன்பத்தையும் தருகிறோம்மா. ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. இப்ப உங்க கேள்வி என்ன? இந்த உலகத்துலதான் இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. துன்பமும் இருக்கு. இந்த இன்பத்தை தரக்கூடிய உலகமே எப்படி ஏமா துன்பம் தருகிறது? இவ்வளவு நேரம் அதாங்க சொன்னோம். இன்பமும் துன்பமும் உலகத்திலயும் இல்ல, விஷயத்திலும் இல்ல, நம்முடைய மனத்துல இருக்கு. உதாரணமா நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, மன்றத்துக்கு வரும்பொழுது ஒருவரை பார்த்து நான் மகிழ்ச்சியோடு வாழ்க வளமுடன் சொல்றேன். அவங்க பதிலுக்கு வாழ்க வளமுடன் சொல்லல. எனக்கு இந்த மாதிரி நேர்ந்திருக்குமா? சரிங்க சரிங்கம்மா. அப்படி நேர்ந்திருக்க. இப்ப அவங்க சொல்லாதப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? இருந்தது. ஆனா அப்படியே இது பண்ணிட்டோமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் வாழணும்னு சொல்லிட்டு பேச கம்மு விட்டோமா. நம்ம மன்றத்துல இருக்காச்சு. ஆமா, நீங்க ரெண்டையும் சொல்லிட்டீங்க. முதல்ல கொஞ்சம் சோர்வா இருந்தது, அப்புறம் நான் சமாளிச்சுட்டேன்னு சொன்னீங்க. முதல்ல சோர்வா இருந்ததும் மனம்தான் காரணம். அதே மனம் சரி பரவாயில்ல, இவங்களோட சுபாவம் இது. ஆமா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த இன்பமும் துன்பமும் எங்க இருக்குன்னா நம்ம மனசுல இருக்கு. அவங்க சொல்றாங்க, நாம நினைக்கிறோம் உலகத்துல இருக்கு இன்பமும் துன்பமும், அல்லது இந்த மனிதர்கள் கிட்ட இருக்கு, இவங்க சரியா நடந்துக்கல, அவங்க பொறுப்புணர்ந்து நடந்துகிட்டு இருந்தா எனக்கு துன்பம் இல்லைன்னு நினைக்கிறோம். பாத்தீங்களா?
அப்படி அல்ல. நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் எந்த மனிதர்களோடும் உங்களால் மகிழ்ச்சியா வாழ முடியும். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா வாழ முடியும். நன்றியம்மா, நன்றியம்மா, நன்றியம்மா. வாய்ப்பு நன்றியம்மா. வாழோடம்மா. நன்றியம்மா. அடுத்ததா சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடனம்மா. வாழ்க கேக்குதாம்மா? வாழ்க வளமுடனம்மா. அம்மா என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம பசங்களை நம்ம மேல பிரியமா தான் இருக்காங்க, எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்க எதுக்கு எந்த கேள்விக்கும் பதில் பேசிக்கிட்டே தாமா இருக்காங்க. எது சொன்னாலும் பதில் பேசுறாங்க. அதுக்கு ஏனம்மா காரணமா இருக்கும்? என்ன வயசுப்பா பசங்களுக்கு? அவங்களுக்கு 14, 15 நடக்குதுமா. பாருங்கப்பா, டீன் ஏஜ்ல இருக்காங்க. அந்த வயசு இந்த உலகமே தனக்கு கீழே நினைக்கிற வயசு. அப்போ எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிற வயசு. எல்லாமே எனக்கு தெரியுங்கிறத நிரூபிக்கணும்னு ஆசைப்படுற வயசு. ஓகேவா? அப்போ பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க. நீங்க அந்த பேச்சை ரசிக்கணும், அவ்வளவுதானே தவிர ஏன் முடியலன்னு வச்சுக்கோங்க. இதே மத்த வீட்டு குழந்தை கேட்டா கூட நமக்கு தோணும், எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது பாரு அந்த குழந்தைன்னு. அதை விட புத்திசாலித்தனமா நம்ம குழந்தை பேசும். ஆனா இங்க எரிச்சல் வரும் நமக்கு. தொணன்னு பேசாத, சொல்றத கொஞ்சம் கேக்குறியா, உனக்கு பதில் சொல்லியே என் காலம் முடிஞ்சு போயிரும் போலன்னு பேசுறோம். என்ன காரணம்னாக்காப்பா, நமக்கு அட்டாச்மெண்ட் ஒண்ணு இருக்குப்பா. நம்ம குழந்தைங்க எப்பொழுதும் பொலைட்டா இருக்கணும், பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கணும், இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம் பாத்தீங்களா. இதனால அந்த குழந்தைய பேசுறது நம்ம ஏத்துக்க முடியல, நமக்கு எரிச்சலை கொடுக்குதுமா. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா பரவாயில்லன்னு தோணுது. ஆனா ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்கப்பா, பேசுற குழந்தைங்க எல்லாமே நீங்க தப்புன்னு நினைச்சிடாதீங்க. புத்திசாலி குழந்தை பேசதான் செய்யும். குழந்தைய வளர்த்துறது சுலபமா, ஏன்னா அது எதுவுமே எதிர்த்து கேட்காது, பேசாது, சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போகும். புத்திசாலி குழந்தை அப்படி போகாதுமா. நீங்க அதுக்கு காரணம் சொல்லணும். ஆமா, அதுக்கு நியாயமான காரணம் வேணும். அப்போ நம்ம தான் கொஞ்சம் பக்குவப்படணும். அல்லது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் பா, அருட்தந்தை கிட்ட சமர்ப்பிச்சு, சுவாமிஜி இவ்வளவு புத்திசாலி குழந்தைய கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஆனா எனக்கு இந்த குழந்தைய வளர்த்த முடியல, சமாளிக்க முடியல, நீங்க தான் பாத்துக்கணும். இது சுவாமி விவேகானந்தரோட அம்மா புவனேஸ்வரி தாயார் பின்பற்றிய ஒரு வழி. புவனேஸ்வரி அம்மா சிவன் கோவில்லயே இருந்துருவாங்க. ஒரு குழந்தை பிறக்கணும் கருவுற்ற நாள் முதல் கொண்டு சிவபெருமானது அம்சமாகவே பிறக்கிறார் இளம் நரேந்திரன். பேரே அதுதான் நரேந்திரன் வைக்கிறாங்க பாருங்க. இந்திரன்னா தலைவன், நரேந்திரன்னா மனிதர்களுக்கெல்லாம் அவன் தலைவனா இருப்பான்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா அவனோட அட்டகாசம் அம்மாவுக்கு தாங்க முடியல. ஒரு அறையில போட்டு அவனை பூட்டியே வச்சிருவாங்கன்னா பாருங்க. அது மட்டும் இல்ல, சிவபெருமான் கிட்ட போய் என்ன தெரியுமா சண்டை போடுறாங்க, நான் உங்ககிட்ட என்னப்பா கேட்டேன், உன்னோட அம்சமா எனக்கு குழந்தை பிறக்கணும்னு கேட்டா நீ பூதகணங்கள்ல ஒண்ணு அனுப்பி வச்சிட்டியா, என்னால சமாளிக்க முடியல. பாருங்க, நரேந்திரன் உலகம் கொண்டாடியத அவனை என்ன சொல்றாங்க, உன்னோட பூதகணங்கள்ல ஒண்ணு அனுப்பிட்டியா. அது மாதிரிதான்ப்பா நமக்கும் இருக்கும். ஆனா இந்த குழந்தைக்கு வாழ்த்து மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்கப்பா. இந்த குழந்தை பெரியவர்கள் ஆகி நிறைய பேருக்கு நன்மை செய்வாங்கம்மா. மிகப்பெரிய ஒரு சமுதாய நன்மை அவர்கள். நான் எனக்கு 10 வருஷம் கழிச்சுதாம்மா குழந்தை பிறந்தது. வேதாத்திரித்தரன்னு ரொம்ப வேண்டிக்கிட்டு, வேதாத்திரி மகரிஷி அவங்க அம்மா எப்படி விரதம் இருந்தாங்களோ அது மாதிரி இருந்தெல்லாம் தான் எனக்கு குழந்தை பிறந்தது ரெண்டுமே. ஆனா சில டைம் எனக்கு டென்ஷனா இருக்கும்போது நான் அதை ஃபீல் பண்ணிடுறேன். மத்த நேரத்துல நான் ரசிப்பேன் தாம்மா. அதுதான் நீங்க சோர்வா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த சோர்வுல இருந்து வெளியே வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, குழந்தைங்களை வாழ்த்துங்க. அதே போலப்பா இந்த வயதின் காரணமா அந்த குழந்தைங்க சில குறும்பு பண்ணினா கூடமா இந்த குழந்தை எதிர்காலத்துல ரொம்ப நல்ல குழந்தைங்களா வருவாங்கப்பா. கண்டிப்பாமா, கண்டிப்பா. மிக்க நன்றி அம்மா. நன்றி, வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி, நன்றி அம்மா. அடுத்ததாக நளினி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? ஓப்பன் வாழ்க வளமுடன்மா. நளினி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ரொம்ப அருமையா சிந்தனை உரை கொடுத்தீங்கம்மா. அதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அது நோய், முதுமை, மரணம். நோய் வந்தா முதுமைன்னு வந்தாலுமே நோய் வரும், நோயும் வந்தா மரணம் வரும், அது நிச்சயம், அது தெரியறதுமா. ஆனா அத நம்ம இந்த மனவளக்கலையில எல்லாம் அதை நம்ம பொருட்படுத்தாத, நோய் வந்தாலும்
எது வந்தாலும் நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் அது பிறப்புன்னா இறப்பு. நீங்க சொன்னது அத்தனையும் மைண்ட்ல இருக்கு. பட் நம்மள சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும், இந்த இதெல்லாம் பயப்பட நம்ம பயம் இல்லாத இருக்கும். பயம் இல்லாத இருக்கிறவங்கள கூட பயமுறுத்தி அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, எல்லா டெஸ்டும் எடுத்தாலும் எடுக்கிறத நம்ம தைரியமா நம்ம இருக்கிறவங்கள விட மாட்டேங்கிறாங்க. ஆஸ் அ டாக்டருங்க கூட அது ஒரு பயமுறுத்துறாங்க. பொண்ணெல்லாம் கூட கொஞ்சம் தைரியம் கொடுத்தா கூட ஆஸ் அ டாக்டர் சுத்தி இருக்கிறவங்க நம்ம வேற இதெல்லாம் போக கூடாது, இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும்ன்றாங்களா. அது ஏமா அவங்கள நம்ம டாலரேட் பண்றதுக்கு எப்படி பண்ணணும்ன்றத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லி அம்மா, அதிகம் பேருடைய மன கேள்வி உங்க மூலமா வெளிப்பட்டுருச்சு. இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்துங்கம்மா, அவங்க வந்து பாவம் ரொம்ப, அதான் எஸ்பெஷலி அலோபதி டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தே கோ பை ரீடிங்ஸ்மா. ஒரு காலத்துல டாக்டர் பாத்தீங்கன்னா அந்த நோயாளி கிட்ட ஒரு 4 வார்த்தை முதல்ல பேசுவார். என்னப்பா எப்படி இருக்கு, உனக்கு என்ன செய்யுதுன்னு. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு சோகம்னா, எந்த டாக்டருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லைங்கம்மா. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்து நோயாளிய பாக்கணும் அவங்களுக்கு. அதனால எனக்கு கொண்டு வா, பிளட் டெஸ்ட் என்ன சொல்லுது, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடு, அது என்ன சொல்லுது பாக்கலாம். அந்த ஸ்கேன்ல இன்னும் சிடி ஸ்கேன்ல எம்ஆர்ஐ ஸ்கேன், எம்ஆர்ஐக்கு போ. இப்படி நம்மள போய் நம்மள டெஸ்ட்லயே சாகடிச்சிடுவாங்க தோன்றும். அவங்க பரபரப்பா இருக்காங்கம்மா. மருத்துவர்கள் முதல்ல அவங்க மனசு ஒரு அமைதியா இருந்தால்தான் நமக்கு என்ன செய்யுதுங்கிறது தெரிய வரும் அவங்களுக்கு. இல்ல அவங்களுக்கு சர்வீஸ் மோட்டிவா அதுவும் புரிஞ்சுக்க முடியல. அவங்க ஒரு உயிரை காப்பாற்றணும். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப போயிருச்சுங்கம்மா. அதெல்லாம் இல்லவே இல்லைங்கம்மா. எதுக்குங்கம்மா எல்லா பேரண்ட்ஸும் குழந்தை டாக்டர் ஆகணுங்கிறாங்க. அந்த குழந்தை சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சா இரவு பகல் பார்க்காம தூக்கத்தை கூட விட்டுட்டு இந்த குழந்தை உலக நன்மைக்காக பாடுபடணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுமா. பணம் அதிகம் சம்பாதிக்கலாம் டாக்டர் ஆனா. பெற்றோர்கள் நோக்கமே அப்படி இருக்கிற பொழுது குழந்தைங்களை என்ன சொல்லுவீங்க? ஒண்ணு நம்ம என்னமா பண்ணணும். நம்ம வந்துங்கம்மா இயல்பா லிசன் டு யுவர் பாடி லாங்குவேஜ். இன்னைக்கு அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, அதிகம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள போய் வராதீங்க. அம்மா எனக்கு நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. நான் போய் ஒரு இடத்துல வந்து இது எடுக்கிறேன், இந்த பேக் பெயினுக்காக கம்ப்ளீட். ஏன்னா ரொம்ப நாளா பேக் பெயின் போகலன்னு எல்லாரும் டயபெட்டிக்கா இருப்பாங்களோ ஒருவேளை மேடம். போய் விழுந்துட்டேன், எனக்கு பெயின் இருக்கு, சாப்பிடறதுக்கு கூட குனிய முடியல, பாவம் எங்கேயோ இச்சுமே விடுறது. அதான் அப்ப என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் வந்து எனக்கு, ஒருவேளை நம்ம வந்து மேடம்க்கெல்லாம் டயபெட்டிஸ்க்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு அதை ரூல் அவுட் பண்றோமோ. வேணாம் மேடம், நீங்க வந்து இது ஒண்ணு பாத்துருங்க, அந்த H1BC ஒண்ணு பாத்துருங்கிறாங்க. அநியாயத்துக்கு அது 11ன்னு வருதுங்கம்மா. நான் அந்த டெஸ்ட்டை கொடுத்துட்டு நான் வந்து எங்களுடைய அறிவு திருக்கோவில்ல அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம், உழவன் தங்கவேலன்னாவோட நான் ப்ரோக்ராமுக்கு போயிட்டேன். முடிச்சிட்டு வந்து பாக்குறான், அலறாங்க எல்லாரும் வீட்டுல, உனக்கு 11 இருக்கு, ஐயோ என்ன ஆகுது அப்படின்னுட்டு. நான் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான் டாக்டர், அவங்க கிட்ட போனா அவங்களுமே மேடம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா நமக்கு மனவளக்கலை இருந்ததுனால நான் கொஞ்சம் கூட பதறல. நான் நிதானமா என்ன சொன்னேன்னா, எனக்கு 11லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, என்னமோ தப்பு நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு மெடிக்கல் பையனை வர சொல்லி, நீ இங்கேயே மேடத்தோட இது பிளட் டெஸ்ட் எடுப்பா, எனக்கு இது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு பார்த்தா அது வந்து லெஸ் தென் 5 தான் இருந்தது. அப்படி கிட்னி கூட எனக்கு வந்தது. அதனால ஒண்ணுமே இல்லம்மா, இது 15 வருஷமா நல்லாவே இருக்கேன். அதான் எக்ஸாக்ட்லிமா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாம வந்து எதுவுமே நீங்க இது பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரியுது இல்ல உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, எதுக்கும் கவலையும் படலம்மா. ஏஜ் ஆயிடுச்சு, முதுமை வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அது ஒண்ணு. இன்னொன்னுமா, நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் இல்லையா? அதுதான். ஆனா சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க நம்மள இது பண்ணிட்டே இருக்கும்போது, நீ தப்பு பண்றன்னும் போது நம்ம பிரெயின் என்ன ஆறுது, ஏன் இவங்க இப்படி சொல்றாங்கன்னு நம்மளுக்கு டிசீஸை விட அவங்க சொல்றதுதான் நம்மளுக்கு ரொம்ப மனசு அழுத்தத்தை கொடுக்குதுமா, ஸ்ட்ரெஸ். அம்மா அதுக்கு எப்படின்னு தான் உங்களை கேக்குறேன்.
அதான் அருட்தந்தை அது ஒரு முறை என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுதான் இந்த உலகத்தின் இயல்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டு போற பக்குவத்தை தான் நம்ம வளர்த்துக்கணுமே தவிர, சில சமயம் மீற முடியாம நம்ம அருட்தந்தை வாழ்க்கையில இப்ப பார்த்தோம் இல்ல, அவருக்கு நல்லா தெரியும் தனக்கு குழந்தை பிறக்காதுன்னுட்டு. என்ன காரணம்? வினைப்பதிவுகள் இல்ல. பெரியவங்க தெளிவா சொல்றாங்கல்ல, வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். அப்போ தனக்கு குழந்தை பிறக்காது தெரியும், ஆனாலும் அவர் சூழ்நிலை கைதி ஆனார். மத்தவங்க பேச்சை கேட்டு என்ன பண்றாரு, இரண்டாவது திருமணம் பண்றாரு. அதனாலங்கம்மா நாமுமே சில சமயங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் கைதி தாங்கம்மா. எல்லாத்துல இருந்து விடுபட முடியறது இல்ல, சிலதுல இருந்து விடுபட முடியுது நம்மால, சிலதுல இருந்து முடியல. ஆனா என்னால முடியும். அதுதான் நான் இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்களால அது முடியும். கண்டிப்பா முடியும். சாதிச்சு காட்டி இருக்கீங்க. ஆமா, முடியும் முடியும். அதுதான் உங்களை தெளிவு பண்ணிக்கலாமா. நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. அவங்களுக்கு நன்றி நன்றி அம்மா. அடுத்ததாக உமாமா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். உமாமா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் உமாம்மா, நீங்க மைக்க டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மாவா. அடுத்த ஆள்ல கூப்பிடலாமாம்மா? ஹேமலதா. ஹேமலதாமா, நீங்க அம்மா கிட்ட பேசுங்க. உமாமா வந்ததுக்கு அப்புறம் பேச சார். ஹேமலதாமா, நீங்க மைக். வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதும்மா, பேசுங்க. கேக்குது. சரிங்க, நீங்க பேசினோட ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லையா அப்படின்ற தலைப்பை பேசுனீங்க. ஆனா நீங்க ஐயாவோட பேச்ச பேசும்போது கண்கள் கலங்கிடுச்சு. அது எத்தனை தடவை திரும்ப கேட்டாலும் அந்த நிலை வருது. இருந்தாலும் அது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. அப்புறம் என்னோட கேள்வி என்னன்னாமா, நமது பிறப்பின் நோக்கமே இறைநிலை உணர்வு அப்படின்னு சொன்னீங்க. அத கொஞ்சம் எப்பவுமே நினைவுல வச்சுக்க. அதாவது இந்த புலனின்பங்களின் காரணமா நிறைய நேரங்கள்ல மறந்துதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நினைவுல வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்கம்மா. அதை நினைவுல வச்சுக்கிறதுக்கான க்ளூ தவம் தான்மா. நீங்க தவம் செய்யதாம்மா இயல்பாகவே உங்களுடைய நாட்டம் உலகத்துல இருந்து திரும்பி இறைவனை நோக்கி போகும். உதாரணமா இப்ப ஒரு சகோதரி சொன்னாங்க பாருங்களேன், இந்த 14-15 வயசுல இருக்க குழந்தைங்க அப்படி எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுவாங்க. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கப்போ நமக்கு ஒரு கோபம் வருது பாத்தீங்களா. ஆனால் அந்த கோபம் நீங்க அந்த குழந்தைங்க பேசுறப்போ இறைவனே தானே இந்த குழந்தையா இருக்கான். பிரம்மஞானத்தை நம்ம அதான் சொல்லி கொடுக்கிறோம். பிரம்மஞான பயிற்சி எடுத்தவங்க தானே. அனைத்து தோற்றங்களும் இறைவன் தான். கண்டிப்பா. அப்படிங்கிற பொழுது அந்த குழந்தைய நீங்க நல்லா ரசிக்க முடியும். அருட்தந்தை என்ன கேட்பாங்க, ஒரு குழந்தை கிட்ட காட்டுற அன்புல பாதிய கூட உங்களால ஏன் கணவர்கிட்ட காட்ட முடியறது இல்ல. குழந்தை சாப்பாடு ஊட்டுறீங்க, மூஞ்சி மேல துப்புது, ஆனாலும் அந்த குழந்தைய வாரி அணைச்சு மறுபடியும் அந்த குழந்தைகிட்ட அன்பு காட்ட முடிகிற பொழுது அதுல ஒரு பாதி அந்த கணவர்கிட்ட காட்டலாம் இல்ல. உங்களால அது முடியும் சொல்லுவாருமா. அதேதான். அதாவது நமக்கு அந்த குழந்தையவோ இல்ல நமக்கு ரொம்ப துன்பம் கொடுக்கிற ஒரு அலுவலகத்துல இருக்கக்கூடிய மேலதிகாரியவோ இறைவன் தான் இந்த வடிவத்துல இருக்கான் அப்படின்னு பார்க்க பழகிறதுக்கு தான் தவம் தேவைப்படுகிறதுமா. தவம் செய்யறப்போ இந்த நோக்கம் நினைவுல நிக்கும். என்னோட நோக்கம் இந்த சாதாரண புலன் இன்பமோ இல்ல இந்த மனிதர்கிட்ட பாராட்டு வாங்குறதோ அதெல்லாம் கிடையாது. என் நோக்கம் இறை உணர்வு. அந்த எண்ணம் எப்பொழுதும் உங்க மனசுல இருக்கிற பொழுதுப்பா யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீங்க அதனால பாதிக்கப்பட மாட்டீங்க. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள். அடுத்ததாக ரமேஷ் ஐயா, நீங்க பேசணும் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. செல்வி அம்மா வாழ்க வளமுடன். நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் யூடியூப்ல, அப்புறம் கேட்டு அது தெரிஞ்சுக்கிறேங்கம்மா. ஹலோ, கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா, தெளிவா கேக்குதுங்க. ரைட்டுங்கம்மா. இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்திருந்தேன். லாஸ்ட் வீக் 2 weeks பேக் ஆழியார் வந்து அப்புறம் உங்களை பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க அந்த லஞ்ச் டைனிங் ஹாலில் பார்த்தேன் சந்தர்ப்பால பேசுறதுக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் மாதிரி இருக்கு. அது அந்த தாட் அது நீங்க தான்மா அது எப்படி அது
அது பண்ணலாமா வேணாமாங்கிறது. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்றோம், தவம் பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன பண்றோம், உலக அமைதிக்காக நலனுக்காக என்ன பண்றோம், உலகில் பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் சொல்றோம். என்னோட சஜஷன் எல்லாம் உலகில் பொறுப்புடைய தலைவர் மொத்தமா போயிடுது. அது வெரி ஸ்பெசிஃபிக்கா இப்போ உலகத்துல வந்து அமைதி பார்த்தா ஒரு 4-5 நாடுகள் தான். அவங்க தான் எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷனுக்கும் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் அதுக்கு ஒரு சைடு மட்டும் நல்லா இருக்கு, ஒரு சைடு அழிவு, அது மாதிரி இருக்கு தாட்ஸ் தான் மெயின். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண, வெரி ஸ்பெசிஃபிக்கா வந்து உலகில் பொறுப்புடைய தலைவர்களாகிய எக்ஸாம்பிள் யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப், அப்புறம் வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் ரஷ்யா பிரைம் மினிஸ்டர், இந்த 4 பேர், அப்புறம் மோடி ஒரு 4 பேர் சரி சொல்லிட்டு இவர்களோட சேர்த்து மற்ற தலைவர்களும் உயிரிழி உள்ளவா பெறுதல் வேண்டும் சொன்னாக்க டைரக்டா போவோம். அவங்களுக்கு டைரக்டா அவங்க மனசு மாறிடுச்சுனாக்க அமைதி வந்துடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ தாட் போவோம். அது ஒரு தாட் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா அதே போல நம்ம வந்து என்ன பண்றோம், லாஸ்ட்ல வந்துட்டு எல்லாரும் இறையர்கள் போறவர்கள் இரவும் பகலும் எல்லா நேரமும் சொல்லும்போது அப்போ வந்து 800 கோடி மக்களும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ உதாரணம் சொல்ல 840 ஏதோ கோடி மக்களுடைய அனைவரும் உடல் நலம், மனநலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழணும் ஒரு தாட் போட்டோம்னா, இப்போ நமக்கு நாளைக்கு ரோட்ல போகும்போது கூட இவங்க நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்க நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், இவங்க தெரியல ஆனால் பட் நம்ம அவங்க கனெக்ட் நம்ம வந்து நம்முடைய தாட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். இது சொல்லலாம்னு ஒரு தாட். இது நான் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஜஸ்ட் உங்களை சஜஷன், அது எப்படி அது வந்து அது ஒரு இதுக்காக சொல்ல வரல. சரி அது பண்ணலாமா எப்படி அதுக்கு தெரியறதுக்கு தான் அது ஒரு சின்ன ஒரு தாட் வந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல மிக உயர்ந்த எண்ணம். பொதுவாக வந்து பெரியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம திருக்குறள் வந்து உலக பொது மறைன்னு கொண்டாடுறோம்? அது எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் ஏற்றது. அப்படிப்பட்ட வழியில தான் அருட்தந்தை உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம். இன்னைக்கு ஹானரபிள் நரேந்திர மோடிஜி நமக்கு பிரைம் மினிஸ்டர், டுமாரோ சமன் எல்ஸ். அதே போலதான் இன்னைக்கு ட்ரம்ப் இருக்காங்க அமெரிக்காவுல. இவர்கள் எல்லாம் மாற்றத்திற்குரியவர்கள். நீங்களும் நானும் என்ன பண்ணலாம், நம்ம காலகட்டத்துல இருக்கிற இவர்களை நல்ல உருவத்தை மனசுல நினைச்சு ஸ்பெசிபிக்கா நீங்க சொன்ன மாதிரி இவர் வாழ்க வளமுடன், இவரோட மனசுல உயர்ந்த எண்ணங்கள் வரட்டும். ஒரு பக்கம் அப்படி தலைவர்களை ஸ்பெசிபிக்கா மனசுல நிறுத்தி வாழ்த்து கொடுக்கறப்ப நிச்சயமா பலன் உண்டு. அதே போல நீங்க சொன்ன மாதிரி இத்தனை கோடி மக்களோடும் நீங்க வாழ்க வையகம் என்று சொல்லும் பொழுதே இந்த வையகம் முழுவதும் உள்ள மக்களோட தொடர்பு கொள்றீங்க பாத்தீங்களா? அப்ப நிச்சயமா யார் மேலயும் உங்களுக்கு கோபம் வராது. நீங்க சொன்ன மாதிரி அவங்களை பார்க்கும் பொழுது அவன் நம்மள முட்டாள் திட்டினா கூட, இந்த மனிதனை நான் வாழ்க வளமுடன் தானே வாழ்த்திக்கிட்டு இருக்கேன், வாழ்க வையகத்தின் மூலமாக இவரும் நானும் கனெக்டட் தானே, அப்ப எங்க இருந்து கோவப்படுறது? இந்த எண்ணம் வந்து வரும். நீங்க ஆனா உயர்ந்த ஒரு சிந்தனை சொல்லியிருக்கீங்க. இது சரியான முறை. நீங்க அப்படியே தொடர்ந்து பின்பற்றுங்க. நிறைய பேர் பின்பற்றுவதற்கும் ஒரு அழகான யோசனை கொடுத்திருக்கீங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமாமா நீங்க பேசலாம். அம்மா கிட்ட வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, இந்த நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா நம்ம கிட்ட இருந்த பதிவுகள் போகுதுன்னு சொல்றாங்க இல்லையாம்மா? அப்ப அத நம்ம வாழ்க வளமுடன் அவங்கள வாழ்த்திட்டு அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம், எந்த லிமிட் அளவுக்குமா நம்ம இத சகிச்சுட்டு அவங்கள வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லணும்? வாழ்க வளமுடன் உமாமா. அருட்தந்தை ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்க பொறுமைக்கு எல்லை உண்டு என்று சொல்கிறீர்களே. நம்ம அப்படி சொல்லுவோம் இல்ல, சாது மிரண்டால் காடு தாங்காது. மனுஷன் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அருட்தந்தை சொல்லுவாங்க, நீங்க பொறுமைக்கு ஒரு எல்லை கட்டினால் அது வஞ்சம்னு தான் அர்த்தம். அதனாலப்பா இதுக்கெல்லாம் நம்ம எல்லையே பிக்ஸ் பண்ண முடியாது. உங்க மனதினுடைய வலிமை தான் இதற்கு எல்லை. நமக்கு நம்ம குடும்பத்துல இருக்க குழந்தைங்க பேசுறதுக்கே கோபம் வருது. அருட்தந்தை போன்ற மகான்கள் எல்லாம் ஒரு அம்மா எச்சில் வெற்றிலை மென்னு எச்சில் அருட்தந்தை மேல துப்புறாங்க. அருட்தந்தை நிதானமா இருக்காரு. அந்த அம்மா தான் பதறி போய் வந்து, ஐயோ சாமி உங்க சட்டையை கட்டி கொடுங்க, துவச்சு கொடுக்குறேங்கிறாங்க. சுவாமி நிதானமா கேக்குறா, இதுக்கேமா இந்த பதறீங்க? இந்த உடம்பே ஒரு அம்மாவினுடைய எச்சில் தானேங்கிறார். அதனாலப்பா எந்த அளவுக்கு பொறுப்பது, என்ன லிமிட் அப்படின்னா அது அவரவர் மனதின் வலிமை தான் லிமிட். இன்றைக்கு உங்களால ஒருத்தரை மன்னிக்க முடியாம இருக்கலாம். அதே மனிதரை ஒரு சில மாதங்கள் தவத்திற்கு பிறகு உங்களால் மன்னிக்க முடியலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா நீங்க பேசலாம். அம்மா கிட்ட வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா.
மனசுக்குன்னு ஒரு காந்த சக்தி இருக்குதுன்னீங்க, நம்ம எண்ணத்துக்கு ஒரு காந்த சக்தியாமா? வாழ்க வளமுடன். உண்மைதாம்மா. ஆமா ஆமா, எனக்கு கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுமா, கேக்குது. ஆமா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. எண்ணம் என்பது காந்த அலைதான். ஏன்னா மனம் என்பதே ஜீவகாந்தம் தானே. அப்போ அந்த காந்தம் ஆங்கிலத்துல சொல்றதா மைண்ட் இஸ் அ ஃபேக்டரி ப்ரொடியூசிங் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனம்ங்கிற தொழிற்சாலை தான் எண்ணங்களை உருவாக்குகிறது. அப்ப எண்ணம் என்பது காந்த அலைதான். இன்னும் சொல்ல போனா நீங்க தியானம் செய்து கண்ணாடி பயிற்சி முதலியவையெல்லாம் செய்து உங்க காந்தத்தை தெளிவா வச்சிருக்கிற பொழுதுங்கம்மா, நிச்சயமா பொறுமையுமே உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்கள் எண்ணங்களும் உயர்வா இருக்கும். சொல்லுங்கம்மா. அடுத்தது நம்ம நோய்வாய்ப்படும் போது நம்மளோட உடம்பே நமக்கு சொல்லிடும், நம்ம வந்து இவ்வளவு நாள் தான் இருப்போம் அந்த மாதிரி. அதெல்லாம் டிபெண்ட்ஸ்ங்கம்மா. எல்லாருக்கும் சொல்லணும்லாம் சொல்ல முடியாதுங்கம்மா. சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு தெரிய வரும், ஒரு சிலருக்கு தெரிய வராது. நம்ம அர்த்தம் சொல்ற மாதிரி வாழும் பொழுது நம்ம மகிழ்ச்சியா வாழ்றது நம்ம கையில இருக்கு. அத மட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஒன்னே ஒண்ணு கேட்பேன், எங்க கழுத்துல இருக்கிறது ருத்ராட்ச மாலையாம்மா? வாழ்க வளமுடன். அப்படி ஒண்ணும் இல்லைங்கம்மா, இது ஏதோ நன்றி. நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. அடுத்ததாக பூர்வம் மூலமா நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன்மா அம்மா கிட்ட. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அருள் செல்வி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். தெளிவா கேக்குதம்மா, சொல்லுங்கம்மா. சரி, கேக்குது அம்மா. உங்களோட மிக சிறப்புங்கம்மா. இன்னைக்கு எங்களுக்கு நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்னைக்கு சுரக்குது. உங்களுடைய 1 மணி நேர உரையில வந்து அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்துருக்கு. அப்புறம் உங்கம்மா நளினி அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அலோபதி டாக்டர்ஸ் போறப்ப எல்லாம் பயமுறுத்துறாங்கன்னு. அதெல்லாம் முற்றிலும் உண்மைங்கம்மா. இப்ப நாங்க வந்து மனவளக்கலையில இருக்கிறதுனால நாங்க போய் டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறோம். என்னன்னா சொல்றாங்க அதோட சரி. அப்புறம் வந்து அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஆனா நான் ஒரு முறை ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு போனோம்மா. ஸ்கேன் எடுத்தா வெளியவே விட மாட்டுறாங்க. டாக்டர் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஸ்கேன் எடுத்தோடனே இவங்க அனுப்பணும் இல்லை, எங்களை அனுப்பவே இல்லை. இல்ல, நீங்க இப்பவே இங்கேயே இருக்கணும், நீங்க வெளியில போனா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்து உங்க உயிருக்கு, வெளியவே விட மாட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்க என்னை வெளியில விட்டுருங்க, எனக்கு எல்லாம் ஆயிருச்சு, நான் செத்துட்டு போறேன், அதை பத்தி இல்லை, அது வீட்டுல சேர்த்துக்கிறேன், இங்கேயே வேண்டாம், முதல் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு எவ்வளவோ மன்றாடி பார்த்தேங்கம்மா. அப்புறம் எங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் பேசக்கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியில இருக்கிறவங்களையும் பேச விட மாட்டாங்க, என்னையும் அவங்கள்ட்டையும் பேச விட மாட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீங்க எது பண்ணாலும் நான் ஒத்துக்கிறவே மாட்டேன், நான் வெளியில போகணும்னு வம்பா சொல்லி அப்புறம் வெளியில வந்துட்டேங்கம்மா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குதுங்கம்மா. நம்ம மனவளக்கலையில இருக்க மன உறுதியோட நம்ம செயல்படணும், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதே கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டுங்கம்மா. அதனால எல்லாருக்கும் அதை சொல்லிக்கிற விரும்புறேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. மிக சரியான ஒரு அறிவு தெளிவு கொடுத்தீங்க. உண்மைதாம்மா. நம்ம வந்து மனவளக்கலையில இருக்கிறதுனால நம்ம தைரியத்தோட சமாளிச்சுக்கிறோம். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்களே நம்மள பயமுறுத்திடுறாங்க. ஆமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்தது லக்ஷ்மணன் காந்திபதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். ஒரு 2 கேள்வி. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறப்ப குடும்ப நபர்களோட எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டு செய்யறோம் பண்றோம். ஒரு உடல் ரீதியா ஒரு விஷயங்கள் ஏதாவது நம்மளுக்கு தொய்வு இருக்குது அப்படிங்கிறப்ப வீட்டுல இருக்க நபர்கள் ஏதாவது ஒரு மனக்கசந்து ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து அது புரிஞ்சிட்டு சொல்றாங்களா புரியாம சொல்றாங்களா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் அந்த வார்த்தைகள் நம்மளை வந்து தாக்குறப்ப மனசு சங்கடப்படுறது இல்லைம்மா. அதை வந்து அவங்கள திருப்பி ஏதாவது நம்ம
கேட்டு அதை சமாதானப்படுத்துறது சரியா இல்லை அமைதியா போறதாமா ஒண்ணு. அப்புறம் தெரிஞ்ச நெருங்கிய நண்பர் ஒரு கடன் உதவி கேட்கிறாரு, இதுவரையும் கேட்கவே இல்லையே இப்ப கேட்கிறாரு அப்படின்ற ஒரு சூழல் கொடுத்தோம்னா அது திரும்பி சூழல் வருமாங்கிற சந்தேகங்களும் இருக்குது. பட் அவங்க சூழலுக்காக கருதி நம்ம கொடுத்தா நம்ம எண்ண அலைகள் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழல் இருக்குமா? இது என்னமா பண்றது? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த 2 கேள்விக்குமே இப்ப உதாரணமா குடும்பத்துல முதல்ல சொன்னீங்க, அவங்க வந்து இப்படி நடந்துக்கிற பொழுது நமக்கு அதை எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தானே. ஒரு வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, பொறுமை காட்டுங்க, அதுதான் சரியான அணுகுமுறை. சில சமயம் முடியல, நீங்க எரிச்சல் வந்துருச்சு, கோவப்பட்டுட்டீங்கன்னாலும் கவலைப்படாதீங்க. நம்ம அதுல இருந்து நிச்சயமா வந்து பொறுமையை மறுபடியும் கடைபிடிச்சுக்கலாம். இப்ப அருட்தந்தை வாழ்க்கையில உதாரணம் சொன்ன இல்லையா, அவரோட சினம் தவிர்த்தல்ல, மனைவிக்கிட்டே கோவப்பட்டாங்கன்னுட்டு. அது போல நாமும் மனிதர்கள் தான், சில சமயம் நம்ம தவறு செய்கிறோம், ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க பெருசா, நம்ம அதுல இருந்து மீண்டு வர முடியும். இது ஒண்ணு. 2வது, இப்ப கடன் கொடுக்கறதுன்னு சொன்னீங்க, அவருக்கு உண்மையில ஒரு சிரமம் இருக்கு, அப்ப நீங்க கடன் கொடுக்குறீங்கன்னா அந்த கடன் அவர் திருப்பி கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு ஒரு பயம் வரும். அப்போ நீங்க ஒரு லிமிட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய் அவர் திரும்ப கொடுக்கலன்னா கூட உங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னா அந்த தொகை, அது 1 லட்சமா இருக்கலாம் இல்ல 10,000 இருக்கலாம், நீங்க ஒரு லிமிட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்க தைரியமா கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்க பயந்துகிட்டே இருக்காதீங்க, ஐயோ இது வருமோ வராதோ, வரலன்னா நான் எப்படி சமாளிப்பேன், இது எனக்கு ரொம்ப அத்தியாவசியமா வச்சிருந்த பணம், அப்படியெல்லாம் பயப்பட்டு இருக்காதீங்க. இந்த பணம் வராட்டியும் எனக்கு பெருசா பாதிப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். அந்த லிமிட் உங்களோட வந்து 1000 ரூபாயா இருக்கலாம், அல்லது 10,000 இருக்கலாம், அல்லது 1 லட்சமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு 1 கோடி ரூபாய் திரும்ப வராட்டி கூட தாக்கு பிடிக்கிற பிசினஸ் மேன்னா கொடுப்பாங்க. நண்பரது முக்கியத்துவத்தையும் பொறுத்தது அது. அதனால நீங்க தான் அந்த லிமிட்டை பிக்ஸ் பண்ணிக்கணும். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே